மயக்கும் புனித இரவு புத்தகத்தில் ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு இருந்தது. மற்றொரு உலகத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் ஆர்கேன் மேதை தனது மந்திரக் கப்பலில் படிக சுவர்களை கடந்து நோவா உலகிற்கு வந்ததாகவும் கதையின் நாயகனுடன் நண்பரானதாகவும் அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் நெதரில் என்ற மிகச்சிறந்த மந்திர நாகரிகத்தை சேர்ந்தவர். அது மந்திரக்கலையின் பொற்காலமாக திகழ்ந்த ஒரு காலம். அதை படித்தபோது காரினுக்கு பெரும் வியப்பும் ஊக்கமும் ஏற்பட்டது. ஒரு மாபெரும் ஆர்கேன் மேதை என்பது கிட்டத்தட்ட ஒரு புராண காலத்து மகா மந்திரவாதிக்கு இணையானவர். மீண்டும் விஷயத்திற்கு வருவோம். காரின் தனது தேடல் மந்திரத்தை பிரயோகித்த பிறகு கண்களை திறந்து அந்த கட்குகையை சுற்றிலும் பார்த்தான். அவனது பார்வை மெல்ல நகர்ந்து அந்த 2 தலை ஓகரின் பெரிய படுக்கையின் மீது நிலைத்தது. அடுத்த நொடியே அவனது முகத்தில் ஒரு பெரும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் மின்னியது. அந்த படுக்கைக்கு அடியில் ஒரு பிரகாசமான ஆற்றல் ஒளி வீசுவது தெரிந்தது. அதன் வடிவம் காரினுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வட்டமான பளபளக்கும் இரத்தினக்கல்லை போலவே இருந்தது. காரின் வேகமாக முன் சென்று தனது வலிமையான கரத்தால் அந்த 2 தலை ஓகரின் படுக்கையை ஓங்கி அடித்து உடைத்தான். அதற்கு அடியில் ஒரு இரகசிய அறை இருப்பது தெரிந்தது. அங்கிருந்து வீசிய பிரகாசமான பஞ்சபூத ஆற்றலை கண்டதும் ஆவலுடன் ஒரு சிறிய மரப்பெட்டியை தனது நீண்ட கூர்மையான டிராகன் நகங்களால் பற்றினான். அதை உடைக்க அவன் முயன்றபோது அவனது கண்கள் லேசாக அதிர்ந்தன. அந்த பெட்டியிலிருந்து ஒருவித எதிர்விசையை அவன் உணர்ந்தான். அந்த எதிர்விசை அவ்வளவு பலமானதாக இல்லை. இன்னும் ஒரு சிறு அழுத்தம் கொடுத்தால் அதை தகர்த்துவிட முடியும். ஆனால் வெறும் உடல் வலிமையை பயன்படுத்தி அதை உடைக்க முயன்றால் அந்த பெட்டியில் இருக்கும் மந்திர பூட்டு உள்ளே இருக்கும் பொருட்களை சேதப்படுத்திவிடக்கூடும் என்று காரின் கருதினான். அது ஒரு 0 ரிங் வகை மந்திர பூட்டு. பொதுவாக ஒரு மந்திர பூட்டின் வலிமை அதன் நிலையை பொறுத்து அமையும். ஆனால் 0 நிலை மந்திரங்களாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட பாதுகாப்பு மந்திரங்களை உயர்மட்ட மந்திரவாதிகள் கூட விரும்பி பயன்படுத்துவர். உதாரணமாக ஆர்கேன் சீல் அல்லது இந்த மரப்பெட்டியில் இருக்கும் இந்த மந்திர பூட்டு போன்றவை. இத்தகைய மந்திர பூட்டுகளால் பாதுகாக்கப்பட்ட பெட்டியையோ அல்லது கதவையோ மந்திரக்கலை தெரியாத சாதாரண மனிதர்களால் ஒருபோதும் எட்டி பார்க்க முடியாது. கத்தியை போன்ற கூர்மையான தனது நகத்தால் காரின் அந்த பெட்டியை தட்டி திரா என்று மௌனமாக ஆணையிட்டான். அந்த பெட்டியை சுற்றி பஞ்சபூத ஆற்றலின் அலைகள் மெல்ல அதிர்ந்து பின் மெல்ல மறைந்தன. மற்ற மந்திரவாதிகள் ஒரு மந்திர பூட்டை தாண்டுவது மிகவும் கடினம். ஏனெனில் 0 நிலை மந்திரங்களில் அன்லாக் என்ற ஒரு சிறப்பு மந்திரம் உள்ளது. அது மட்டுமே இந்த பூட்டை முறியடிக்க வல்லது. பூட்டை போட்டவரை விட அதை திறக்க முயல்பவர் அதிக ஆற்றல் கொண்டவராக இருந்தால் ஒழிய இந்த பூட்டை எளிதில் உடைக்க முடியாது. அவன் அந்த சிறிய பெட்டியை தூக்கி உள்ளே மின்னிக் கொண்டிருந்த இரத்தினக் கற்களை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அப்பட்டமாக தெரிந்தது. உள்ளே ஒரு புறாவின் முட்டை அளவில் 5 ஒழுங்கற்ற இரத்தினக் கற்கள் அமைதியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதில் சிவப்பு ஜாஸ்பர், அப்சீடியன், வெள்ளை ஸ்படிகம் இவை அனைத்தும் ஒரு மெல்லிய ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தன. அவற்றுள் மந்திர ஆற்றல் சுழன்றபடி இருந்தது. மற்ற இடங்களை விட இந்த இரத்தினக் கற்களை சுற்றி அந்த ஆற்றல் மிகவும் துடிப்பாக இருந்தது. நோவா கண்டத்தில் நட்சத்திரங்களைப் போல பளபளக்கும் இந்த அழகான கற்கள் வெறும் அலங்கார பொருட்கள் மட்டுமல்ல, இவை பல உயிரினங்கள் விரும்பும் அபூர்வமான மாய பொருட்களாகும். இந்த இரத்தினக் கற்கள் பஞ்சபூத ஆற்றலை தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டவை. மேலும் இவை அபாரமான மந்திர சக்தியை தங்களுக்குள் சேமித்து வைக்கும் திறன் கொண்டவை. இவை எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு தரமானதாகவும் வலிமை பலன்களை தருவதாகவும் இருக்கும். ஒரு உயர்தர இரத்தினக்கல்லில் இருக்கும் மந்திர சக்தியானது ஒரு உயர்மட்ட மந்திரவாதியின் முழு தேவையையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு வலிமையானது. அது மட்டுமின்றி இந்த இரத்தினக் கற்களுக்கு அருகில் இருக்கும் ஆற்றல் மிகவும் வலுவானது என்பதால் இதன் அருகிலேயே நீண்டகாலம் இருப்பது ஒரு உயிரினத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் உதவும். காரின் நெருப்புச் சுடரை போல தெரிந்த அந்த பிரகாசமான சிவப்பு அகேட்டை எடுத்து தனது முகத்தில் மென்மையாக சில முறை தேய்த்து கொண்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு மெல்ல தனது டிராகன் வாயை திறந்து அந்த இரத்தினக்கல்லை இடுக்கிக் கொண்டு மிகுந்த கவனத்துடன் வாய்க்குள் வைத்தான். அந்த செயலில் அவனிடம் ஒருவித தயக்கமும் குழப்பமும் இருந்தது. இதை இப்போதே சாப்பிட்டு விடலாமா அல்லது பின்னாளில் பயன்படுத்த வைத்துக் கொள்ளலாமா? காரினுக்கு அதை சாப்பிட சற்று மனமில்லை. அவனது சிறிய புதையல் பெட்டியில் ஒரு உடைந்த கவசமும் துருப்பிடித்த வாளும் மட்டுமே இருந்தன. அந்த அளவுக்கு அவன் ஏழையாக இருந்தான். அந்த தயக்கத்தின் பின்னால் மற்றொரு காரணமும் இருந்தது. இரத்தினத்தை அப்படியே நேரடியாக விழுங்குவது என்பது ஒரு விலையுயர்ந்த பொருளை வீணாக்குவது போலாகும். அந்த இரத்தினத்தை 10 ஆண்டுகள் தன்னுடனேயே வைத்திருந்தால் அது ஒரு முறை சாப்பிடுவதை விட அதிகமாக அவனது மந்திர சக்தியை மேம்படுத்தும். காலப்போக்கில் அந்த கல்லின் தரமும் உயரும்.
ஆனால் சில வினாடிகள் யோசனைக்கு பிறகு காரின் ஒரு முடிவுக்கு வந்தான். அந்த சிவப்பு அகேட்டை தனது வாய்க்குள் போட்டுக்கொண்டான். தற்போது எதிர்பாராத ஆபத்துகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள அவனுக்கு அதீத வலிமை தேவைப்பட்டது. எதிர்காலத்தில் தனக்கு தேவையான தன்னம்பிக்கை கிடைத்த பிறகு அவன் புதையல்களை முறையாக சேகரித்து சேமிக்க திட்டமிட்டான். மனமில்லானிலும் அந்த அழகான சிறு ரத்தினங்களை காரின் சாப்பிட்டே தீர வேண்டியிருந்தது. என்னை தப்பாக நினைத்து விடாதீர்கள், சரியா? நீங்கள் தவறான நேரத்தில் இங்கே வந்துவிட்டீர்கள் என்று மனதிற்குள் சொன்னான். காரின் அந்த சிவப்பு அகேட்டை தனது தொண்டை வழியாக டிராகன் வயிற்றுக்குள் தள்ளினான். அவனது அபாரமான செரிமான சக்தி உடனடியாக செயல்படத் தொடங்கியது. அந்த இரத்தினக்கல்லை மெல்ல சிதைத்து தூய மந்திர ஆற்றலாக மாற்றி அவனது நரம்புகளிலும் எலும்புகளிலும் பாய்ச்சது. மந்திர ஆற்றல் என்பது உடலில் உறிஞ்சப்பட்டு நினைத்தபடி கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தவும் கூடிய ஒரு சக்தியாகும். இரத்தினம் மெல்ல கரைய கரைய காரினின் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஒரு மெல்லிய மந்திர அலை பரவியது. அது அவனது உடலை ஊட்டமளித்தது. அந்த சுகமான உணர்வில் அவன் மெல்லிய குரலில் ஒரு டிராகன் பாடலை முணுமுணுத்தான். உடல் முழுவதும் ஒருவித சிலிர்ப்பு பரவுவதை அவனால் உணர முடிந்தது. சற்றும் தயக்கமின்றி அவன் அந்த சிறிய மரப்பெட்டியை தூக்கி மீதமிருந்த கற்களையும் அல்ல பார்த்தான். மீதமிருந்த 4 இரத்தின கற்களும் அவனது வாய்க்குள் சென்றன. அவை காரினின் டிராகன் வயிற்றை அடைந்து தூய மந்திர ஆற்றலாக செரிக்கப்பட்டு அவனது உடல் முழுவதையும் மீண்டும் மீண்டும் ஒரு மந்திர மழையாய் நனைத்தன. 5 மாய இரத்தின கற்களையும் சாப்பிட்ட பிறகு காரினின் கண்கள் லேசாக சொக்கத் தொடங்கின. ஒரு மெல்லிய தூக்க உணர்வு அவனை ஆக்கிரமிப்பதை அவன் உணர்ந்தான். இந்த தூக்கம் சோர்வினாலோ அல்லது களைப்பினாலோ வந்தது அல்ல. அவனது உடல் மீண்டும் வளர்வதற்கு தேவையான போதுமான ஆற்றலையும் சத்துக்களையும் உறிஞ்சியதால் ஏற்பட்ட ஒரு இயற்கையான நிகழ்வு. எனவே அவனுக்கு ஓய்வு தேவைப்பட்டது. இன்னும் கொஞ்சம் தூக்கம் வருவது போல தெரிகிறது என்று அவன் நினைத்து கொண்டான். அந்த தூக்க உணர்வு மெல்லியதாக இருந்தாலும் காரின் தனது வளர்ச்சிக்கான ஆழ்ந்த உறக்க நிலையை டீப் ஸ்லீப் டு க்ரோ நெருங்கிவிட்டான் என்பதை அது காட்டியது. முதலில் சாபங்கள் மற்றும் உருமாற்ற மந்திரங்களின் சுருக்கத்தை படித்து பழக வேண்டும் என்று அவன் திட்டமிட்டிருந்தான். ஆனால் ஒரு டிராகனை பொறுத்தவரை அதன் வலிமையை அதிகரிக்க சிறந்த வழி ஆழ்ந்த உறக்கமும் வளர்ச்சியும் தான். எனவே மந்திரம் கற்கும் முயற்சியை தற்காலிகமாக தள்ளி வைத்தான். தனது கனமான காலடிகளை எடுத்து வைத்து அந்த 2 தலை ஓகரின் கற்குகையிலிருந்து வெளியே வந்தான். சிறிது நேரம் யோசித்த பிறகு காரின் அங்குள்ள அனைத்து ஓகர்களையும் அழைத்தான். அந்த பள்ளத்தாக்கில் வேறு எங்கேனும் இரத்தன கற்கள் இருந்ததற்கான தடயங்கள் உண்டா என்று அவர்களிடம் கேட்டான். அப்படி யாராவது கண்டுபிடித்து தந்தால் அவர்களின் பங்களிப்பிற்கு ஏற்ப பெரிய வெகுமதி அளிக்கப்படும் என்று அவன் உறுதியளித்தான். துரதிர்ஷ்டவசமாக அந்த 2 தலை ஓகர்கள் ஏற்கனவே அனைத்து இரத்தன கற்களையும் சேகரித்து வைத்திருந்தனர். பொதுவாக ஓகர்களுக்கு பளபளக்கும் பொருட்கள் மீது ஆர்வம் இருப்பதில்லை. மந்திர ஆற்றல் இல்லாத உயிரினங்களுக்கு இந்த இரத்தினங்களால் எந்த பயனும் இல்லை என்பதால் அவற்றை ஒளித்து வைக்க வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இல்லை. அந்த 2 தலை ஓகர்கள் ஏற்கனவே இப்பகுதி முழுவதும் தேடி முடித்திருந்தனர். அந்த 5 இரத்தினங்கள் மட்டுமே அங்கிருந்தன. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக காரின் ஆன்மீக ஒளியை கண்டறியும் ஒரு மந்திரத்தையும் பிரயோகித்தான். ஓகர் பள்ளத்தாக்கை முழுமையாக ஒரு சுற்று வந்த அவன் வேறு எந்த மந்திர ஒளியும் அங்கே இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டான். அந்த முட்டாள் ஓகர்கள் அவனை ஏமாற்றவில்லை. ஒருவேளை யாராவது இரத்தினத்தை ஒளித்து வைத்திருந்தது தெரிந்தால் காரின் அவர்களின் உயிரையே விலையாக கேட்டிருப்பான். யுகா, எதிர்காலத்தில் எங்கேனும் இரத்தினக்கற்கள் இருப்பதற்கான அறிகுறி தெரிந்தால் என்ன விலை கொடுத்தாவது அவற்றை அடைந்து என்னிடம் கொண்டு வா. உன்னால் முடியாவிட்டால் உடனடியாக எனக்கு தகவல் கொடு. நானே நேரில் வந்து பார்த்து கொள்கிறேன். இதை அனைத்து ஓகர்களிடமும் சொல்லிவிடு. அவர்களின் எஜமானுக்கு தனது கூட்டினை அலங்கரிக்க இந்த இரத்தினங்கள் தேவைப்படுகின்றன என்று காரின் கூறினான். எலும்பு உடைக்கும் யுகா தனது தலையை சொரிந்து கொண்டான். இந்த உன்னதமான நிஜ டிராகனும் முன்னால் இருந்த தலைவனும் ஏன் இந்த உபயோகமற்ற உடைந்த கற்கள் மீது இவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. இருப்பினும் மிகுந்த மரியாதையுடன் தலையசைத்து, சரி மாபெரும் எஜமானரே என்றான். காரின் தனது பனி நதி பகுதியில் உள்ள டிராகன் குகைக்கு திரும்புவதற்காக தனது சிறகுகளை லேசாக அசைத்தான். ஆனால் அவன் மேலே பறக்க தயாரான அந்த தருணத்தில் அவனது பார்வையில் ஏதோ ஒன்று மின்னியது. அவன் மீண்டும் எலும்பு உடைக்கும் யுகாவின் பக்கம் திரும்பினான். இந்த பள்ளத்தாக்கிற்குள்ளேயே எனக்காக ஒரு டிராகன் கூட்டினை உருவாக்கு.
ஒரு முதிர்ந்த டிராகன் தங்குவதற்கு ஏற்ற அளவு மற்றும் வசதிகளுடன் அது இருக்க வேண்டும். யுகா ஒரு கணம் தயங்கி மிகவும் எச்சரிக்கையுடன் கூறினான், எஜமானரே, எங்கள் பழங்குடியில் ஓகர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. இவ்வளவு பெரிய டிராகன் கூட்டினை உருவாக்குவது என்பது... காரின் பொறுமையின்றி அவன் பேசுவதை தடுத்தான். அவனது குரல் தாழ்வாகவும் உறுதியாகவும் இருந்தது. எனக்கு முடிவுகள் மட்டும்தான் முக்கியம். யுகாவின் முகம் வெளிரி போனது. அவன் தலையை குனிந்து கொண்டான், மீண்டும் பேச துணியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு காரினின் தொனி சற்று மென்மையடைந்தது. வலிமையான சில ஓகர்களை தேர்ந்தெடு. உங்கள் அனைவருக்கும் டிராகன் இரத்த வழி மாற்றத்திற்கான வாய்ப்பை நான் அளிக்கிறேன். ஓகர்கள் ஏற்கனவே உருவத்தில் பெரியவர்கள் மற்றும் வலிமையானவர்கள். ஒரு சாதாரண ஓகரால் 5 வடபுறத்து பனியாவிகளை எளிதில் வீழ்த்த முடியும். டிராகன் இரத்த வழி மாற்றத்திற்கு பிறகு அவர்களின் வலிமை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். காரின் பெரிய அளவிலான மந்திர விலங்குகளை வேட்டையாடுவதற்கு அவர்கள் பேருதவியாக இருப்பார்கள். 34. தெற்கின் ஜுவாலைகள். காரினின் வார்த்தைகளை கேட்டதும் யுகாவின் முகம் மகிழ்ச்சியில் தாண்டவமாடியது. அவனது உணர்ச்சிகள் ஒரு ரோலர் கோஸ்டர் போல ஏறி இறங்கின. சில நிமிடங்களுக்கு பிறகு காரின் டிராகன் இரத்த வழி மாற்றும் பணியை தொடங்கினான். யுகா உட்பட மொத்தம் 6 ஓகர்கள் இந்த மாற்றத்திற்கு உள்ளானார்கள். யுகா 3 மீட்டர் உயரம் கொண்டவனாக இருந்தான். மற்றவர்கள் 2.8 மீட்டர் முதல் 2.9 மீட்டர் வரை இருந்தார்கள். அவர்கள் தங்கள் பழங்குடியினரிடையேயே ராட்சசர்களாக தெரிந்தனர். டிராகன் இரத்தத்தை ஏற்ற ஓகர்கள் எப்படி தோற்றமளிப்பார்கள் என்பதை பார்க்க காரின் ஆர்வமாக இருந்தான். இருப்பினும் இந்த மாற்றத்தின் விளைவுகள் உடனடியாக தெரியாது. அந்த ஓகர்கள் விரைவில் ஒருவித தூக்க உணர்வுக்கு உள்ளானார்கள். டிராகன்களைப் போலவே அவர்கள் ஆழ்ந்த உறங்கி மீண்டும் விழித்தெழுந்த பிறகுதான் அவர்கள் உண்மையான டிராகன் இரத்தவழி உயிரினங்களாக மாறியிருப்பார்கள். அங்கு அதிக நேரம் தங்காமல் காரின் சில இறுதி உத்தரவுகளை பிறப்பித்தான். பின்னர் தனது சிறகுகளை பலமாக விரித்து ஒரு பெரும் காற்றை சீறியபடி இரவு வானில் மறைந்தான். நட்சத்திரங்கள் மின்னும் வானின் கீழ் சிறிது நேரம் பறந்த பிறகு காரின் மீண்டும் தனது பனிப்பாறை பகுதிக்கு வந்தடைந்தான். ஒரு பனியாவி காணவில்லை என்றாலும் அந்த பனிப்பாறை பழங்குடியினர் எப்போதும் போல அமைதியாக இருந்தனர். காரின் தூக்கிச் சென்ற அந்த ஒரு பனியாவியை பற்றி அங்கிருந்த மற்றவர்கள் யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஒரு குரோமேட்டிக் டிராகனுக்கு சேவை செய்ய முன்வந்தவர்கள் தங்கள் கதி என்னவாகும் என்பது ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும். உண்மையில் அவர்களின் ஆட்சியாளராக காரின் ஓரளவுக்கு கருணையுடன் தான் நடந்து கொண்டான். குறைந்தபட்சம் அவன் தனது பொழுதுபோக்கிற்காக தனது சீடர்களை துன்புறுத்தவோ கொல்லவோ இல்லை. சீடர்கள் என்ற சொல் கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் உண்மையில் அவர்கள் அவனது ஏவலாட்களே. அவர்களின் வாழ்வும் மரணமும் காரினின் கைகளிலேயே இருந்தது. அந்த நேரத்தில் பனியாவிகள், பனி உடம்புகள் மற்றும் வெண்ணெய் வேட்டை நாய்கள் அடங்கிய ஒரு வேட்டைக்குழு தங்களின் வேட்டை பொருட்களுடன் வேட்டையாடப்பட்ட விலங்குகள் கொண்டு வரப்பட்டன. 3 பிரம்மாண்டமான காட்டெருமைகள், யாக்ஸ். அவற்றின் உடல் எடை பார்ப்பதற்கே மலைக்க வைத்தது. உறைபனி மற்றும் நெருப்பு பந்துகளால் தாக்கப்பட்ட காயங்களுடன் அவை இன்னும் மெல்லிய மூச்சுடன் கிடந்தன. வேட்டை குழுவினர் மிகுந்த மரியாதையுடன் அவற்றை காரினின் அருகே கொண்டு வந்தனர். அங்கிருந்த சில வெள்ளை வேட்டை நாய்கள் காரினின் தொங்கிக் கொண்டிருந்த டிராகன் நகத்தின் மீது தங்கள் உடலை தேய்த்து அன்பை வெளிப்படுத்தும் விதமாக மெல்லிய முனகல் ஒலியை எழுப்பின. இந்த வெள்ளை வேட்டை நாய்கள் பனிநீல நிற ரோமங்களையும் அங்கங்கே சில கருப்பு திட்டுகளையும் கொண்டிருந்தன. அவை பார்ப்பதற்கு உருண்டையாகவும் குண்டாகவும் இருந்தாலும் சற்றும் அழகானவையல்ல. அவற்றின் பெரிய வாய் முழுவதும் கூர்மையான பற்கள் நிறைந்திருந்தன. அவற்றின் கடி மிகவும் சக்தி வாய்ந்தது. தவிர இந்த நாய்கள் ஒருவித மந்திர ஆற்றலை பயன்படுத்தி பனிக்காற்றை சுவாசிக்கும் திறன் கொண்டவை. பனி உடும்புகளை விட இவை பலவீனமானவை என்றாலும் எண்ணிக்கையில் அதிகம். ஒரு பெண் நாய் 4 அல்லது 5 குட்டிகளை ஈனும். இவை அடிக்கடி இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதால் 2 மாதங்களில் காரினின் பனிநதி பகுதியில் அவற்றின் எண்ணிக்கை 50லிருந்து 100க்கும் மேலாக உயர்ந்தது. இதனால் அவை வேட்டைக்குழுவின் முக்கிய படையாக மாறின. வடபுலத்தின் பனி சமவெளிகளில் இந்த மந்திர உயிரினங்கள் மிகவும் சாதாரணமானவை. பல காட்டு விலங்குகளுக்கு இவை ஒரு சிம்ம சொப்பனம். ஆனால் காரினின் முன்னால் இவை செல்ல பிராணிகளைப் போல அடக்கமாக இருந்தன. காரின் தனது டிராகன் நகத்தால் அந்த வெள்ளை வேட்டை நாய்களின் வயிற்றை சொரிந்து விட்டான். அவை நாக்கை தொங்க போட்டபடி மூச்சிறைப்பதைக் கண்ட அவன் ஒரு பெரிய காட்டெருமையின் உடலிலிருந்து ஒரு துண்டு இறைச்சியை கிழித்து,
அவன் அந்த துண்டு இறைச்சியை தூக்கி எறிந்தான். அவற்றின் மென்மையான ரோமங்களை வருடியபோது அவன் மிகுந்த கவனத்துடன் இருந்தான். ஒரு சிறு அலட்சியமான அழுத்தம் கூட அவற்றின் உடலை கிழித்துவிடக்கூடும். சென்று சாப்பிடுங்கள் என்று அவன் கூற, அந்த வெள்ளை வேட்டை நாய்கள் வாலை ஆட்டிக்கொண்டு ஓடிச் சென்று காரினின் வெகுமதியை கவ்விக்கொண்டன. காரின் தனது பனிமூச்சை பயன்படுத்தி ஒரு காட்டெருமையை அப்படியே பனிப்படிகளாக மாற்றினான். மற்ற இரண்டையும் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பனிப்படிகளாக மாறிய காட்டெருமையை எலும்பு, தசை, இரத்தம் என அனைத்தோடும் சேர்த்து தூள் தூளாக மென்று விழுங்கினான். இதுதான் அவனுக்கு மிகவும் பிடித்தமான உணவு உண்ணும் முறை. பொதுவாக இந்த 3 காட்டெருமைகளே காரினின் பசியை போக்கி வயிறு நிரம்ப செய்ய போதும். ஆனால் இப்போது இரத்தினக்கற்களை சாப்பிட்ட பிறகு அவனது உடல் வளர்ச்சிக்காக அதிக ஆற்றலை கோரியது. போதுமான சத்துக்கள் இல்லாவிட்டால் அவன் உணவு உண்ணாதது போன்ற ஒரு மயக்க நிலையில் ஆழ்ந்து விடுவான். அவனது பசி இன்னும் அடங்கவில்லை. மற்ற வேட்டைக்குழுக்கள் இன்னும் திரும்பாததால் தேவையான கடைசிகட்ட சத்துக்களை பெற காரின் ஒரு முடிவெடுத்தான். அவன் தனது டிராகன் சிறகிகளை மடக்கிக் கொண்டு சலக்கென்ற சத்தத்துடன் ஓடிக்கொண்டிருந்த அந்த பனி நதிக்குள் குதித்தான். அதுவரை அமைதியாக வளைந்து ஓடிக்கொண்டிருந்த அந்த நதி திடீரென்று கரிய நீரோட்டங்களுடன் கொந்தளித்தது. நீருக்கடியில் ஒரு வெள்ளை நிழல் சீறி பாய்ந்தது. அங்கே வாழ்ந்து வந்த 2 அல்லது 3 மீட்டர் நீளம் கொண்ட பனிச்சுறாக்களை அது வேட்டையாடியது. காரினின் இடைவிடாத வேட்டையில் அந்த பாவப்பட்ட சிறு சுறாக்களுக்கு தப்பிக்க வாய்ப்பே கிடைக்கவில்லை. சுவையான மற்றும் புதிய பனிப்பாறை சுறாக்கள் வேட்டையாடப்பட்டு உண்ணப்பட்டன. பிறகு காரினின் இமைகள் மெல்ல உறக்கத்தில் பாரமாக மாறின. காலம் நகர நகர அந்த ஆவேசமாக ஓடிக்கொண்டிருந்த நதி தொடர்ந்து கொந்தளித்து கொண்டே இருந்தது. கரையில் வந்து மோதிய எண்ணற்ற நீர் திவலைகள் அங்கிருந்த பனி ஆவிகளின் ஆர்வத்தை தூண்டின. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு அந்த நதி ஒரு வழியாக அமைதியடைந்தது. ஆனால் தண்ணீரில் ஒரு மெல்லிய சிவப்பு நிறமும் இரத்தத்தின் வாடமும் கலந்திருந்தது. காரின் கடைசி சுறாவையும் தின்று முடித்தான். அவனது மனதின் ஒரு ஓரத்தில் சிறு வருத்தம் எழுந்தது. இந்த பனிப்பாறை சுறாக்கள் மிகவும் அரிதானவை, அதே சமயம் சுவையானவையும் கூட. அவற்றை அழித்துவிடாமல் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் இன்று இந்த பகுதியில் இருந்த பனிச்சுறாக்கள் கிட்டத்தட்ட அழிவின் விளிம்பிற்கே சென்றுவிட்டன. அந்த பெரிய எருமைகளை சாப்பிட்ட பிறகு அவனுக்கு ஏற்பட்ட களைப்பும் மற்ற அபாயகரமான மந்திர விலங்குகளை வேட்டையாட விரும்பாததுமே அவனை இந்த சுறாக்கள் பக்கம் திருப்பியது. எதிர்காலத்தில் வாய்ப்பு கிடைத்தால் இந்த சுறாக்களின் இனப்பெருக்கத்திற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு சிறு குற்ற உணர்வுடன் அவன் நினைத்தான். அவன் அதிகம் சிந்திக்கும் முன்பே ஒரு பெரும் தூக்க அலை அவனை தாக்கியது. அது அவனது மனதையும் ஆன்மாவையும் முழுவதுமாக ஆக்கிரமித்தது. உறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அவன் உணர்ந்தான். காரின் தனது உடலை அசைத்து ஒரு மீனைப் போல லாவகமாக நீந்தி நதிப்படுகைக்கு அடியில் இருந்த தனது டிராகன் கூட்டிற்குள் நுழைந்தான். இந்த உறக்கம் எனக்கு காலம், டைம் எலமெண்ட் தொடர்பான நிறைய புதிய ஆற்றல்களை வழங்கும் என்று நம்புகிறேன் என்று அவனுக்குள் சொல்லிக் கொண்டான். தனது உடைந்த கவசத்தையும் துருப்பிடித்த வாழையும் அணைத்தபடி அவன் படுத்துக்கொண்டான். காரின் தனது பனிப்படுக்கையில் சாய்ந்து கண்களை மூடி ஆழமான உறக்கத்திற்குள் நுழைந்தான். காரினின் டிராகன் குகையிலிருந்து 100 கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் தெற்கே செங்குத்தான மலைகள், அடர்ந்த காடுகள் மற்றும் கரடுபுரடான மலைத்தொடர்களை கடந்தால் ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை காணலாம். அங்கே துருவப் பகுதிகளுக்கு உரிய நீண்ட பகலோ அல்லது இரவோ கிடையாது. இப்போது பகல் நேரம். சூரிய ஒளி அந்த பிரம்மாண்டமான நகரத்தின் மேல் தங்கத் துகள்களை தூவியது போன்ற ஒரு தோற்றத்தை தந்தது. கடந்த காலங்களில் இந்த காட்சி ஒரு அழகான கனவு போல தெரிந்திருக்கும். வாக்கர் டச்சி நாட்டின் டியூலிப் மலர் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடிகள் சூரிய ஒளியில் படபடத்தன. ஆனால் இன்று நிலைமை வேறாக இருந்தது. அந்த பெரும் நகரம் முழுவதும் இடிபாடுகளால் நிறைந்திருந்து எங்கு நோக்கினும் மக்களின் அழுகை குரலும் வேதனையும் எதிரொலித்தது. உயர்ரக இரும்பு கவசங்களை அணிந்த வீரர்கள் கம்பீரமான போர்க்குதிரைகளின் மீது அமர்ந்து கூர்மையான ஆயுதங்களுடன் சிதைந்து கிடந்த போர்க்களத்தில் நகர்ந்து வந்தனர். அவர்கள் தங்கள் வாள்களை சுழற்றி அந்த நகரத்து மக்களை கொன்று குவித்தனர். சிதறும் இரத்தத் துளிகள் தரையில் விழ அவற்றை இரும்பு குதிரைகள் மிதித்துச் சென்றன. அது நிலத்தில் ஒரு கோரமான மற்றும் விசித்திரமான கோலத்தை உருவாக்கியது. வானிலை பிரகாசமாகவும் வெயிலாகவும் இருந்தாலும் போரால் சிதைக்கப்பட்ட அந்த வாக்கர் பிரதேசம் ஒரு முடிவில்லா இருளுக்குள் சிக்கியது போலவே தோன்றியது.
அங்கிருந்த குடிமக்கள் எவருக்கும் அந்த சூரிய ஒளி இதமாக தெரியவில்லை. தெற்கே இருக்கும் மாஷியா என்ற நாட்டிலிருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்களே இந்த அழிவிற்கு காரணம். வாக்கர் மற்றும் மாஷியா ஆகிய 2 நாடுகளுமே எமோ பேரரசின் அங்கங்களாகும். இவை முறையே துலிப்பிரபு மற்றும் முள்பிரபு ஆகியோரால் ஆளப்பட்டு வந்தன. எமோ பேரரசு பலவீனமடைந்து வருவதால் அது வீழ்வதற்கு தயாராக இருக்கும் ஒரு பிரம்மாண்ட திமிங்கலத்தைப் போல காட்சியளித்தது. வேட்டைக்காரர்களை அது தன்வசம் இழுத்தது. அந்த பேரரசின் ஒவ்வொரு பகுதியும் ரகசியமாக பிரிக்கப்பட்டு அதற்கான விலையும் நிர்ணயிக்கப்பட்டது. ஏற்கனவே ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டிருந்த சிற்றரசுகள் இறந்து கொண்டிருக்கும் அந்த ராட்சத பேரரசின் இரத்தத்தையும் சதையையும் பித்துண்ண ஆவலோடு காத்திருந்தன. பேரரசின் தலைமை புராணகால மகா மந்திரவாதி முதுமையால் இயற்கை எய்திய பிறகு சில சிற்றரசுகள் போரைத் தொடங்கின. பேரரசுக்கு இன்னும் விசுவாசமாக இருந்தவர்களுடன் அவை கடுமையாக போரிட்டன. அமைதியாக இருந்த நோவா கண்டத்தின் தெற்கு பகுதி பேரரசின் வீழ்ச்சியால் மீண்டும் போர்க்களமானது. தெற்கு கண்டம் முழுவதும் புகையும் நெருப்பும் பரவின. பேரரசிற்கு விசுவாசமான வாக்கர் நாட்டின் துலிப்பிரபு மாஷியாவுடன் போரிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மாஷியா அரசு தங்களுக்கு உதவியாக ஒரு சிவப்பு டிராகனை போருக்கு அழைத்தபோது வாக்கர் நாட்டின் படைகள் போர்க்களத்தில் நிலைகுலைந்தன. அவர்களின் நிலைமை மோசமானது. இன்று அந்த நகரம் நேரடியாக தாக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டது. 1000 மாஷியா குதிரைப்படை வீரர்கள் வீதிகளில் சீறிப்பாய்ந்தனர். அவர்களுக்கு தலைமை தாங்கிய 2 உயர்மட்ட மந்திரவாதிகள் துலிப்பிரபுவின் கோட்டையை நெருங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் தாக்குதலை தொடங்கும் முன்பே நெருப்பு போன்ற சிவப்பு நிற மந்திர ஆற்றல் சூழ்ந்த ஒரு வயதான மந்திரவாதி கைகளில் 2 அச்சத்தில் உறைந்திருந்த ஒரு சிறுவன் மற்றும் சிறுமியை தூக்கிக் கொண்டு அந்த வயதான மந்திரவாதி வானை நோக்கி சீறிப்பாய்ந்தார். ஆகாய மார்க்கமாக யாரும் தப்பிக்கக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த மந்திர தடுப்பு வளையங்கள் இந்த முதிய மந்திரவாதியிடம் பலிக்கவில்லை. மாஷியாவை சேர்ந்த 2 உயர்மட்ட மந்திரவாதிகள் அவரை பின்தொடர்ந்து பிடிக்க துரத்தினர். இந்த துரத்தல் வேட்டையில் அவர்கள் மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்தனர். இரவு அமைதியாக வந்து சேர்ந்தது. சுமார் 1 மாத காலமாக ஆங்காங்கே பெய்த மெல்லிய பனிப்பொழிவு மறைந்து இப்போது ஊழையிடும் குளிர்காற்றுடன் பலத்த பனிப்பொழிவு தொடங்கியது. குளிர் உடலை துளைத்தது. 1 மீட்டர் தொலைவில் இருப்பதை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பனிமூட்டம் மறைத்தது. இத்தகைய கடுமையான வானிலையில் வடபுலத்து பனிச்சமவெளிகளில் உள்ள பெரும்பாலான உயிரினங்கள் தங்களின் குகைகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும். பனிப்புழையின் வேகம் குறையும் வரை அவை வெளியே வராது. உடலில் சேமித்து வைத்த வெப்பம் தீர்ந்து பசியால் வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டால் மட்டுமே இவ்வளவு மோசமான சூழலில் அவை வேட்டைக்காக வெளியே வரும். வடபுல பனிச்சமவெளியின் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் அந்த வளைந்து ஓடும் பனி நதி இருந்தது. இன்று வெப்பநிலையில் ஏற்பட்ட திடீர் வீழ்ச்சியால் எப்போதும் மென்மையாக ஓடும் அந்த நதியின் மேற்பரப்பு தடித்தமான பனிக்கட்டியாக உறைந்துவிட்டது. அந்த பனிப்பரப்பு எவ்வளவு வலிமையானது என்றால் கனமான உடல் கொண்ட பயங்கர உடும்புகள் கூட அதன் மீது தாராளமாக ஓட முடியும். அந்த பனி நதியை சுற்றி சில எளிய கட்டிடங்கள் இருந்தன. அங்கிருந்த பெரும்பாலான வடபுலத்து பனி ஆவிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் அந்த பனிப்புழையில் விளையாடிக் கொண்டிருந்தனர். இவர்களுக்கு இதுபோன்ற வானிலைதான் மிகவும் பிடித்தமானது. அதிகப்படியான நீர் மூலக்கூறுகள் அந்த பனி ஆவிகளின் படிக உடல்களுக்கு ஊட்டமளித்து அவர்களை மேலும் வலிமையாக்கின. அவர்களின் சிறப்பு பார்வை திறன் இந்த பனிப்புழையையும் ஊடுருவி பார்க்கும் சக்தி கொண்டது. இது அவர்களுக்கு ஒரு பெரிய சாதகமாக அமைந்தது. பனி ஆவிகளின் வீடுகளுக்கு அருகில் சாதாரணமான தங்குமிடங்கள் இருந்தன. அங்கே பயங்கர உடும்புகளும் வெள்ளை வேட்டை நாய்களும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருந்தன. வெள்ளை வேட்டை நாய் பனி ஆற்றல் கொண்ட ஒரு மாய உயிரினம் என்பதால் அது இந்த குளிருக்கு அஞ்சவில்லை. ஆனால் பயங்கர உடும்புகள் நெருப்பு ஆற்றல் கொண்டவை. அவற்றின் உடலுக்குள் நெருப்பு சக்தி ஓடிக்கொண்டிருக்கும். இத்தகைய வானிலையில் அவை மிகவும் சோர்வாகவும் ஆற்றல் குறைந்தும் காணப்பட்டன. நல்ல வேளை அவர்களின் தலைவன் அங்கேயே உறங்கிக் கொண்டிருந்ததால் அவர்கள் குழுக்களாக வேட்டைக்குச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 நாட்களுக்குப் பிறகு அமைதியான அந்த பனி நிலப்பரப்பில் குளிரை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த பனி ஆவிகள் அனைத்தும் திடீரென்று தங்கள் உடலை விரைப்பாக்கிக் கொண்டன. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் தலையை திருப்பி நதியின் உறைந்த ஒரு பகுதியை வியப்புடன் பார்த்தன. தூங்கிக் கொண்டிருந்த பயங்கர உடும்பு குழப்பத்துடன் மெல்ல கண்களை திறந்தது. வெள்ளை வேட்டை நாய்கள் உற்சாகத்தில் ஊளையிட்டன. டிராகன் கூட்டிற்குள் தூய்மை பனிச்செதில்களாலான கவசத்தை போர்த்தியிருந்த அந்த மாபெரும் வெள்ளை மிருகம் லேசாக அசைந்தது. அதன் இமைகள் துடித்தன. மெல்ல கண்களை திறந்தபோது மின்னும் பிளாட்டினம் நிற கண்கள் தெரிந்தன. அந்த வெள்ளை அரக்கனிடமிருந்து ஒரு வலிமையான டிராகன் அதிர்வு வெடித்து கிளம்பி அந்த இடம் முழுவதையும் ஒரு சூறாவளியைப் போல சுழற்சி அடித்தது.
அருகிலிருந்த உயிரினங்கள் அனைத்தும் அந்த டிராகனின் பிரம்மாண்ட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அசைய முடியாமல் விரைத்து நின்றன. 1 மாத கால உறக்கத்திற்கு பிறகு கேரின் கண் விழித்தான். அவன் தனது தலையை வேகமாக உலுக்கி எஞ்சியிருந்த தூக்க கலக்கத்தை விரட்டினான். அவனது தெளிவான டிராகன் கண்கள் சுற்றுப்பரப்பை ஆராய்ந்தன. ஒரு காலத்தில் விசாலமாக தெரிந்த அந்த டிராகன் கூடு இப்போது அவனுக்கு மிகச் சிறியதாகவும் நெரிசலாகவும் தெரிந்தது. கேரின் எழுந்து நின்றபோது அவனது தலை கூழையிலிருந்த பனிப்படில்களை தொடும் அளவுக்கு இருந்தது. கூடு சுருங்கவில்லை, மாறாக அவன் வளர்ந்திருந்தான். சுவர்களிலிருந்த பனிப்படில்களின் பிரதிபலிப்பில் கேரின் தனது புதிய தோற்றத்தை பார்த்தான். கண்ணாடி போன்ற தூய்மை வெள்ளை செதில்கள், கழுத்தை சுற்றி பதிக்கப்பட்டிருந்த அந்த மர்மமான கருப்பு நிற வளைய வடிவ செதில்கள், கூர்மையான நகங்கள், தசைநான்கள் புடைத்து தெரியும் அகலமான சிறகுகள் மற்றும் பின்னோக்கி வளைந்திருந்த 4 கொம்புகள். கேரின் சற்றே ஆச்சரியமடைந்தான். அவனது தோற்றத்தில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்றாலும் அவனது செதில்கள் முன்பை விட பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தன. முகம், கவச பகுதிகள், கைகள் மற்றும் வால் பகுதிகளில் முட்கள் போன்ற கொம்புகள் வளர்ந்திருந்தன. மிகப்பெரிய மாற்றமாக அவன் கருதியது அவனது தலையில் வளர்ந்திருந்த அந்த டிராகன் கொம்புகளைத்தான். கேரின் தனது நகங்களை உயர்த்தி திருப்தியுடன் அந்த கொம்புகளை தொட்டு பார்த்தான். ஒரு டிராகனாக இருந்தாலும் தனக்கு சரியான கொம்புகள் இல்லையே என்ற ஒரு வருத்தம் அவனுக்கு எப்போதும் இருந்தது. ஆனால் இப்போது அவனுக்கு முன்பு கொம்புகள் இல்லை. அவன் மட்டுமல்ல, அவனது உடன் பிறந்த டிராகன்களுக்கோ அல்லது அவனது தாய் வெள்ளை டிராகனுக்கோ கூட கொம்புகள் கிடையாது. ஏனெனில் பொதுவாக வெள்ளை டிராகன்களுக்கு இயற்கையிலேயே கொம்புகள் இருக்காது. ஆனால் இப்போது அவனது புருவங்களுக்கு மேலாக 2 உறுதியான வெள்ளை நிற கொம்புகள் பின்னோக்கி நீண்டு வளர்ந்திருந்தன. அவற்றிற்கு அருகிலேயே மேலும் 2 சிறிய கொம்புகள் வளர்ந்து ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து அவனுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தை தந்தன. அதே சமயம் காரின் தனது தற்போதைய உடல் அளவையும் கவனித்தான். இந்த உறக்கத்தின் போது அவன் 8 மீட்டரிலிருந்து 12 மீட்டர் நீளத்திற்கு வளர்ந்திருப்பதைக் கண்டு வியப்படைந்தான். இதன் மூலம் அவன் பெரிய டிராகன்கள், லார்ஜ் டிராகன்ஸ் என்ற பிரிவுக்குள் நுழைந்து விட்டான். டிராகன்களின் அளவில் தெளிவான வகைப்பாடுகள் உள்ளன. 6 to 10 மீட்டர் நடுத்தர அளவு, மீடியம் சைஸ்ட்; 10 to 18 மீட்டர் பெரிய அளவு, லார்ஜ்; 18 to 30 மீட்டர் பெரு அளவு, சூப்பர் லார்ஜ். அவனது தாய் வெள்ளை டிராகன் 16 மீட்டர் நீளம் கொண்டது. அதுவும் பெரிய டிராகன் வரிசையில்தான் வருகிறது. வெள்ளை டிராகன்கள் பொதுவாக மற்ற டிராகன்களை விட வலிமை குறைந்தவை என்பதால் அவளது தாயால் ஒரு பெரு டிராகனாக மாற முடியவில்லை. ஆனால் தான் பிறந்தபோது எதை பார்த்து மிரண்டானோ அதே அளவிலான ஒரு பெரிய டிராகனாக காரின் இப்போது வளர்ந்துவிட்டான். அவன் தனது கண்களை சிமிட்டி உடலுக்குள் பாயும் அதீத ஆற்றலை உணர்ந்தான். இப்போதுதான் தனது தாய்க்கே சவால் விட முடியும் என்று அவன் கருதினான். உருவத்தில் அவளை விட சற்று சிறியவனாக இருந்தாலும் அவனிடம் இருக்கும் அவனது வேகப்படுத்தும் திறன் மூலம் அவளை விட மிக வேகமாக செயல்பட முடியும். அவளது வாளையே தொடும் வேகத்தில் அவனால் எதையும் செய்ய முடியும். காரினின் தாய் இன்னும் முழுமையான முதிர்ச்சியை அடையவில்லை என்பதால் அவளது மந்திர சக்திகள் மிக குறைவாகவே இருந்தன. அவள் தனது பிரம்மாண்ட உடல் வலிமையையும் டிராகன் மூச்சு மற்றும் மிரட்டல் போன்ற திறன்களையுமே போரில் நம்பியிருந்தாள். இது பலவீனமாக தெரிந்தாலும் அதுதான் ஒரு வெள்ளை டிராகனின் இயல்பான குணம். காரினின் பலவிதமான தந்திரங்களை ஒப்பிடும்போது அவளது பலம் என்பது வெறும் உடல் வலிமை மட்டுமே. 5 வண்ண டிராகன்களில் கடைசி வரிசையில் இருக்கும் ஒரு வெள்ளை டிராகன் முழுமையாக வளர்ந்தாலும் கூட மற்ற வகை டிராகன்களை விட வலிமையில் பின்தங்கியே இருக்கும். இதை சிந்தித்தபோது காரினின் மனதில் சில குறும்புத்தனமான எண்ணங்கள் ஓடின. நேற்று என்னை உதாசீனப்படுத்தினாய், இன்று நான் உனக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு அவனது வளர்ச்சி இருந்தது. லேடி ஒயிட் டிராகன் சேர்த்து வைத்திருக்கும் அந்த பெரும் புதையல் குவியலை நினைத்ததும் காரினின் மனதில் சில திட்டங்கள் உருவாயின. ஒரு விசித்திரமான பழிவாங்கும் உணர்ச்சியும் அவன் நெஞ்சில் எழுந்தது. காரினை அவனது தாய் எவ்வித இரக்கமுமின்றி விரட்டிவிட்டதை அவன் இன்னும் மறக்கவில்லை. சரியான வாய்ப்பு கிடைக்கும்போது அவளை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். ஒருவேளை அவளால் என்னை வெல்ல முடியவிட்டால் அவளது புதையலில் பாதியையோ அல்லது 60%ஐயோ நான் எடுத்துக்கொள்வேன் என்று அவன் நினைத்தான். எதுவாக இருந்தாலும் ஓராண்டு காலம் அவளது பாதுகாப்பில் இருந்ததால்தான் காரினால் தனது மிக பலவீனமான காலத்தை கடக்க முடிந்தது. அந்த நன்றி உணர்வு அவனுக்கு இருந்தது. எனவே அவளிடம் அவன் ரொம்பவும் இரக்கமற்றவனாக இருக்க விரும்பவில்லை. ஒருவேளை தான் வென்றுவிட்டால் அவளது புதையலில் 60%ஐ மட்டுமே எடுத்துக்கொள்வது என்றும் மீதமுள்ள 40%ஐ அவளது வளர்ப்பிற்கான நன்றி கடனாக விட்டுவிடுவது என்றும் முடிவு செய்தான். இதுவே ஒரு உண்மையான தீய டிராகனாக இருந்தால் தன் தாயாகவே இருந்தாலும் அவளை தோற்கடித்த பின் ஒரு காசை கூட விடாமல் மொத்த புதையலையும் அபகரித்திருக்கும். தற்போதைக்கு லேடி ஒயிட் டிராகனின் புதையலை திருடும் எண்ணத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு காரின் தனது சொந்த வளர்ச்சியை ஆராய்ந்தான்.
இந்த உறக்கத்தின் போது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தந்திருக்கிறதே, ஒருவேளை நான் சிறுவன் என்ற நிலையை கடந்து இளமை என்ற நிலையை எட்டிவிட்டேனா என்று அவன் வியந்தான். உறக்கத்தில் கூட நேரத்தின் நகர்வை காரின் துல்லியமாக உணர்ந்திருந்தான். 1 மாதம் மட்டுமே கடந்திருப்பதையும் தனக்கு இன்னும் 2 வயது கூட ஆகவில்லை என்பதையும் அவன் அறிந்தான். நிஜ உலக கேலண்டர் கணக்கின்படி பார்த்தால் அவன் இன்னும் ஒரு சிறு டிராகன் தான். ஆனால் அவனது உடல் வளர்ச்சி நேரத்தின் வேகத்தை மிஞ்சிவிட்டது. அதிலும் குறிப்பாக அவன் வேகப்படுத்தும் முறையை பயன்படுத்தும் போது மற்ற உயிரினங்களை விட அதிக நேரத்தை அவன் அனுபவிக்கிறான். அந்த நிலை அவனது சுறுசுறுப்பை அதிகரிப்பது மட்டுமல்ல, அவனை சுற்றியுள்ள நேரத்தின் ஓட்டத்தையும் உண்மையிலேயே துரிதப்படுத்துகிறது. தனது வயது என்ன என்பதை பற்றிய குழப்பமான சிந்தனைகளை தலையே உலுக்கி தள்ளிவிட்டான். இனிமேல் நிஜ உலக கேலண்டர் கணக்கின்படியே தனது வயதை கணக்கிட அவன் முடிவு செய்தான். காரின் தனது பெரிய டிராகன் கண்களை திறந்து சாதாரண கண்களுக்கு தெரியாத, எந்த ஒரு மந்திரத்தாலும் கண்டறிய முடியாத அந்த மாயமான கால நதியை உற்று நோக்கினான். அவன் ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுத்தான். நிஜமான பனிநதி நீரோடு கலர்ந்திருந்த அந்த கால நதியின் நீர் மிக மெல்லிய இழைகளாக அவனது உடலுக்குள் ஊடுருவியது. இந்த முறை அவன் சுவாசித்தபோது முந்தைய 4-5 முறைகளை விட அதிகமான கால நதி நீர் அவனது உடலால் உறிஞ்சப்பட்டது. இந்த வளர்ச்சி மூலம் கால நதியுடனான அவனது பிணைப்பு இன்னும் நெருக்கமானது. நேரத்தை வேகப்படுத்தும் திறனின் வீச்சு நிச்சயம் அதிகரித்திருக்கும் என்று அவன் எண்ணினான். காரின் அவசரப்பட்டு தனது கூட்டிலிருந்து வெளியே வரவில்லை. வலிமை பெற்ற பிறகு தனக்கு கிடைத்துள்ள புதிய திறன்களை அவன் அமைதியாக ஆராய்ந்தான். ஒரு டிராகன் உறக்கத்திலிருந்து விழித்தவுடன் இடனடியாக புதிய சக்திகளை பயன்படுத்தாது. தனது தற்போதைய நிலையை புரிந்து கொண்டு புதிய பலத்தை முழுமையாக கட்டுப்படுத்த அதுக்கு சில காலம் எடுக்கும். தனது குமைக்குள்ளேயே காரின் தன்னை பற்றி இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள தொடர்ச்சியான சோதனைகளை ஆர்வத்துடன் தொடங்கினான். அறியாதவற்றை மெல்ல கண்டறிந்து உண்மையின் தரிசனத்தை சிறிது சிறிதாக பெறுவதை அவன் ரசித்தான். ஒரு நாள் கடந்தது. உறைந்த நதியின் மேற்பரப்பில் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடித்தது. பனிப்பொழிவு இப்படியே நீடித்தால் தேங்கும் பனி மெல்ல மெல்ல தடித்த ஐஸ்கட்டியாக மாறும். திடீரென அந்த தடித்த ஐஸ்கட்டிக்கு அடியிலிருந்து தண்ணீர் சீரிப்பாயும் மெல்லிய சத்தம் கேட்டது. கடினமான அந்த பனிக்கட்டி ஒரு கனமான பொருளால் பலமாக தாக்கப்பட்டது போல அதிர்ந்தது. முதலில் அதன் மேல் அடர்த்தியான விரிசல்கள் தோன்றின. அடுத்த கணமே பளீரென்ற பயங்கர சத்தத்துடன் பனிக்கட்டி சுக்குநூறாக உடைந்து சிதறியது. பனித்துண்டுகளும் நீரும் நாலாபுரமும் தெரித்தன. விழுந்து கொண்டிருந்த பனிப்பொழிவுக்கு இடையே ஒரு வேகமான மற்றும் வலிமையான உருவம் நதியிலிருந்து வெளியே பாய்ந்தது. அது காரினின் கம்பீரமான டிராகன் உடல். பனித்துகள்கள் சுழன்று வந்து அவனது செதில்கள் மீது விழுந்தன. ஆனால் அவை ஒட்டிக்கொள்ளவில்லை, வழுக்கிக் கொண்டு கீழே விழுந்தன. அந்த உக்கிரமான பனிப்புயலுக்கு இடையிலும் காரினின் உடல் பனிபடியாமல் சுத்தமாக இருந்தது. அவன் தனது கூட்டிலிருந்து வெளியே வந்ததற்கு புதிய ஆற்றல்களை புரிந்து கொள்வது மட்டும் காரணமல்ல, மிக எளிமையான நேரடியான ஒரு காரணமும் இருந்தது: பசி. அவனது நீண்டகால உறக்கம் உடலிலிருந்த அனைத்து சத்துக்களையும் உறிஞ்சிவிட்டிருந்தது. சக்திகளை ஆராய்ந்து முடித்து முழுமையாக விழித்தபோது மண்ணை தின்னும் அளவுக்கு அவனுக்கு பசி எடுத்தது. நல்ல வேளையாக தான் உறங்குவதற்கு முன்பே 4 அல்லது 5 ராட்சத காட்டெருமைகளை உறைபனியில் சேமித்து வைக்குமாறு வடபுலத்து பனியாவிகளுக்கு அவன் உத்தரவிட்டிருந்தான். பொதுவாக பழைய இறைச்சியை சாப்பிட அவனுக்கு பிடிக்காது. ஏனெனில் அதன் சுவை குறைவதோடு உறைந்த நிலையில் இருந்தாலும் சத்துக்கள் வீணாகிவிடும். ஆனால் இப்போது இருக்கும் பசிக்கு அவன் எதை பற்றியும் கவலைப்படும் நிலையில் இல்லை. அதிகாரமும் கம்பீரமும் நிறைந்த அவனது டிராகன் கர்ஜனை அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. சேமித்து வைத்திருக்கும் உணவை கொண்டு வருமாறு காரின் கட்டளையிட்டான். அப்போது காரினின் புதிய தோற்றத்தைக் கண்ட பனியாவிகள் அதிர்ச்சியிலும் வியப்பிலும் உறைந்து போனார்கள். அவர்களுக்கு அவன் மீது இருந்த மரியாதை இன்னும் பல மடங்கு அதிகரித்தது. அனைத்து அறிவுள்ள இனங்களிடையேயும் உண்மையான டிராகன்கள் பற்றிய கதைகள் பிரபலம். ஆனால் வடபுலத்து பனியாவிகள் தங்களின் எஜமானரைப் போல, குறிப்பாக ஒரு வெள்ளை டிராகன் இவ்வளவு வேகமாக வளர்வதை அதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. பின்பற்றுபவர்களுக்கு தங்களின் தலைவன் வலிமை பெறுவது என்பது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். குறிப்பாக டிராகன் இரத்தவழி சீடர்களுக்கு இது மிக முக்கியமானது. ஏனெனில் அவர்களின் எஜமானின் வலிமையும் திறனும் அதிகரிக்க அதிகரிக்க அவர்களது சொந்த சக்தியும் வளரும். பனியாவிகளின் முகங்களில் மகிழ்ச்சி தானாகவே குடியேறியது. அவர்கள் காரினின் வளர்ச்சியை போற்றி புகழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாபெரும் எஜமானரே, உங்கள் சிறகுகள் இந்த ஆர்க்டிக் பகுதி முழுவதையும் மறைக்கும். உங்கள் பெயர் நோவா கண்டம் முழுவதும் எதிரொலிக்கும். உங்களை அறியாதவரே எவரும் இருக்க மாட்டார்கள். பனியாவிகளின் இந்த மிகைப்படுத்திய புகழுரைகளை கேட்டுக்கொண்டே காரின் தனது உணவை அவசர அவசரமாக விழுங்கினான். இதை கேட்க சற்று சங்கடமாக இருந்தாலும் இவ்வளவு மனப்பூர்வமாக அவர்கள் பாராட்டுவது அவனுக்கு ஒருவித பெருமையை அளித்தது. சேமித்து வைத்திருந்த உணவை முடித்த பிறகு காரின் ராய் ஐஸ் ரிவரை நோக்கி திரும்பினான். ஆழ்ந்த குரலில் அவன் கட்டளையிட்டான்:
வேட்டை குழுவை மீண்டும் ஒருங்கிணைத்து வேட்டையை தொடங்குங்கள். ராய் ஐஸ்ரிவர் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தார். நிச்சயமாக மாபெரும் எஜமானரே, இந்த பனிப்புயல் எங்களை பாதிக்காது. வடபுலத்து பனியாவிகளாகிய எங்களை இந்த பனிப்புயல் ஒன்றும் செய்யாது. இத்தகைய வானிலையில் எங்களது பலம் உண்மையில் அதிகரிக்கும். பயங்கரமான உடும்புகளை பயன்படுத்துவது தற்போது கடினமாக இருந்தாலும் வெள்ளை வேட்டை நாய்களே போதுமானது என்றான் ராய். காரின் ஒரு கணம் யோசித்துவிட்டு ராய் ஐஸ்ரிவரிடம் கூறினான், உனது தற்போதைய வலிமையை எனக்கு காட்டு. எவ்வளவு முன்னேறியிருக்கிறாய் என்று நான் பார்க்க வேண்டும். வடபுலத்து பனியாவிகள் இடையே வலிமையில் பெரிய வேறுபாடு இல்லாத காரணத்தால் ராய் காட்டும் திறமை மற்றவர்களின் வலிமைக்கும் ஒரு அளவுகோலாக இருக்கும். ராய் தலையசைத்தான். அவனது முகம் தீவிரமானது. தனது வலிமை குறைவாக தெரிந்தால் அது காரினுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் என்று அவன் எண்ணினான். எல்லா உயிரினங்களாலும் ஒரு டிராகனுக்கு சீடராக இருந்துவிட முடியாது. காரின் மிக வேகமாக வளர்ந்து வருகிறான். அவனது உணவுத் தேவைகளையும் கட்டளைகளையும் நிறைவேற்ற தகுதியற்றவர்களாக தாங்கள் இருப்போமோ என்ற அச்சம் ராய்க்கு இருந்தது. அவன் தனது கைகளை உயர்த்தினான். காரினின் அமைதியான பார்வைக்கு கீழ் ராய் தனது வலது கையால் இடது கையை பிடித்து திடீரென்று பலமாக இழுத்தான். அந்த பனியாவி தனது இடது கையை தானே பிடித்தெடுத்தது. அடுத்த கணமே அந்த துண்டிக்கப்பட்ட கை நீண்டு வளர்ந்து ஒரு கூர்மையான பனிக்கட்டி ஈட்டியாக மாறியது. அது பார்க்கவே குளிர்ந்தும் அச்சுறுத்தும் வகையிலும் நுனிப்பகுதி சவரக்கத்தியைப் போல கூர்மையாக இருந்தது. இடதுகை துண்டிக்கப்பட்ட இடத்தில் பனிக்கட்டிகள் மீண்டும் முளைக்கத் தொடங்கி மிக வேகமாக அந்த உறுப்பை மீண்டும் உருவாக்கியது. இருந்தபோதிலும் அந்த புதிய கை பழைய உடலை விட வெளிரிப்போனதாகவும் மற்ற பகுதிகளைப் போல உறுதியாக இல்லாமல் இருந்தது. அடுத்து ராய் ஐஸ்ரிவர் தனது பனிக்கட்டி ஈட்டியை இறுகப் பற்றிக் கொண்டு காரினை நோக்கி சீறிப் பாய்ந்தான். வேகமாக முன்னேறியபடியே தனது ஈட்டியை சுழற்ற அதை சுற்றியிருந்த தனிம ஆற்றல் கிளர்ந்தெழுந்து ஒரு பெரும் பனி ஊசி மழையை உருவாக்கியது. அந்த ஊசிகள் ஒரு பனிப்புயலைப் போல காரினை முழுவதும் சூழ்ந்தது. ராய் ஐஸ்ரிவர் அந்த தாக்குதலுக்கு பின்னால் நெருக்கமாக துரத்தி வந்தான். காரினின் கண்களில் ஒரு சிறு ஆச்சரியம் மின்னியது. வடபுலத்து பனியாவிகளின் பலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை அவன் இதுவரை பெரிதாக கவனிக்கவில்லை. ஆனால் இப்போது ராய் தனது முழு ஆற்றலை வெளிப்படுத்தியபோது அது முன்பு இருந்ததை விட மிக வலிமையாக இருந்தது. வெறும் பனிக்கட்டியை மட்டும் பயன்படுத்தும் பலவீன நிலையில் அவை இப்போது இல்லை. டக் டக் என்ற சத்தத்துடன் அந்த பனி ஊசிகள் காரினின் உடலில் மோதின. ஆனால் அவை காரினின் செதில்களில் ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியாமல் உடனடியாக சிதறி விழுந்தன. அதே சமயம் ராய் ஐஸ்ரிவர் கம்பீர குரலில் கத்தியபடி நாணேற்றப்பட்ட வில்லை போல தனது கையை உயர்த்தி முழு பலத்துடன் அந்த பனி ஈட்டியை காரினை நோக்கி எறிந்தான். காரின் தனது டிராகன் நகத்தை உயர்த்தி அந்த ஈட்டியை தடுத்தான். ஒரு நரநர என்ற சத்தத்துடன் ஈட்டியின் நுனை விரிசலடைந்தது. ஆனால் அது முழுமையாக உடையவில்லை. ராய் ஐஸ்ரிவர் தான் ஒரு உடைக்க முடியாத இரும்பு கோட்டையை தாக்கியது போல உணர்ந்தான். அவன் எவ்வளவு பலத்தை பிரயோகித்தாலும் அவனால் காரினை ஊடுருவ முடியவில்லை. மேலும் அந்த தாக்குதலின் எதிர்விசை ராயின் கைகளில் மெல்லிய விரிசல்களை ஏற்படுத்தியது. எஜமானரே, இதுதான் எனது மிக வலிமையான தாக்குதல் என்று ராய் மூச்சிரைக்க கூறினான். எனது வலிமை இவ்வளவுதான் எஜமானரே என்று ராய் ஐஸ்ரிவர் தனது ஈட்டியை கீழே இறக்கியபடி கூறினான். அவனது முகம் சற்று வாடியிருந்தது. காரின் என்ன நினைப்பாரோ என்ற அச்சம் அவன் குரலில் தெரிந்தது. காரின் தனது நகத்தை உயர்த்தி பார்த்தான். அங்கே ஒரு சிறிய வெள்ளை நிற தழும்பு மட்டும் படிந்திருந்தது. சற்று முன்பு அந்த பனிப்புயலில் வெளிப்பட்ட தனிம ஆற்றலை எலமெண்டல் எனர்ஜி வைத்து பார்க்கும்போது ராயின் வலிமை ஒரு 2ஆம் நிலை கீழ்மட்ட மந்திரவாதிக்கு இணையாக இருப்பதை அவன் கணித்தான். வடபுலத்து பனியாவிகளுக்கு இன்னும் வளர வாய்ப்பிருந்தது. ஒரு முழுமையான அறிவார்ந்த தனிம உயிரினம் ஒரு நடுத்தர நிலை மந்திரவாதியின் அளவை எட்ட முடியும். தற்போதைய வேகத்தில் சென்றால் ராய் ஒரு நாள் அந்த நிலையை அடையக்கூடும். காரின் அவனை புகழவும் இல்லை, திட்டவும் இல்லை. அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அமைதியாக இருந்தான். இது ராயின் இதயத்தை துடிக்க வைத்தது. தனது எஜமான் என்ன நினைக்கிறான் என்று தெரியாமல் அவன் கவலைப்படத் தொடங்கினான். சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு காரின் கூறினான், இனிமேல் உங்கள் வேட்டையை மந்திர உயிரினங்கள் அல்லது நடுத்தர முதல் பெரிய அளவிலான விலங்குகள் மீது திருப்புங்கள். எனக்கு இன்னும் உயர்தரமான உணவு தேவை. அவனுக்கு காட்டெருமைகளின் இறைச்சி சலித்து போய்விடவில்லை. சொல்லப்போனால் பனிப்புயலுக்கு அஞ்சாத அந்த விலங்குகளின் கொழுப்பு நிறைந்த இறைச்சி அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அவனது தற்போதைய அசுர வளர்ச்சிக்கு சாதாரண விலங்குகளின் இறைச்சி மட்டும் போதாது. அவனது இரத்தத்தில் தனிம ஆற்றல் பாய வேண்டும். அப்போதுதான் அவன் இன்னும் வேகமாக வளர்ந்து தனது அடுத்த கட்ட நிலைக்கு தயாராக முடியும். அவனுக்கு எதிரே நின்றிருந்த ராய் ஐஸ்ரிவர் வேகமாக தலையசைத்து, நிச்சயமாக எஜமானரே, உங்கள் விசுவாசமான ஊழியன் உங்களை ஏமாற்ற மாட்டான் என்று உறுதியளித்தான். காரின் லேசாக தலையசைத்துவிட்டு தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து அடித்தான். அந்த வேகத்தில் எழுந்த காற்றோடு காற்றாக அவன் அடர்ந்த பனிப்புயலுக்குள் மறைந்தான்.
சற்று முன்பு அவன் உண்ட உணவு அவனது ஆரம்பகட்ட பசியை மட்டுமே போக்கியிருந்தது. வளர்ந்து வரும் தனது டிராகன் வயிற்றை நிரப்பவும் தனது புதிய ஆற்றல்களை சோதித்து பார்க்கவும் அவனே நேரடியாக மந்திர உயிரினங்களை வேட்டையாட வேண்டியிருந்தது. 37 பனிப்புயல் கரடி, த நார்டன் பிளிசர்ட் பேர். ஆழ்ந்த இரவு நேரத்து வானத்தின் கீழ் ஒரு பரந்த பனி உலகம் விரிந்திருந்தது. விழும் பனித்துகள்கள் வெள்ளை நிற ஆவிகளைப் போல மிதந்து வந்து ஆர்க்டிக் சமவெளி முழுவதையும் வெள்ளை நிற போர்வையால் போர்த்தியிருந்தது. உக்கிரமான பனிப்புயல் வீசிக்கொண்டிருந்ததால் காரினின் பார்வைத்திறன் வெகுவாக குறைந்திருந்தது. அவன் வானில் நூற்றுக்கணக்கான மீட்டர் உயரத்தில் பறந்தபடி தகுந்த இரையை தேடி பனிப்பரப்பை கவனித்தான். அவன் தனது கண்களால் நேரடியாக இரையை தேடவில்லை, மாறாக ஆன்மீக ஒளி கண்டறிதல் முறையை பயன்படுத்தினான். பெரும்பாலான மந்திர உயிரினங்கள் இயற்கையான தற்காப்பு மறைப்பை கொண்டிருக்கவில்லை என்றால் அவற்றின் உடலுக்குள் ஓடும் தனிம ஆற்றலானது ஆன்மீக ஒளியாக தெரியும். சில மந்திரவாதிகள் இந்த ஒளியின் அடர்த்தியை வைத்தே எதிரியின் பலத்தை கணக்கிட்டு போரிடுவதா அல்லது விலகி செல்வதா என்று முடிவு செய்வார்கள். நிச்சயமாக இது ஒரு தோராயமான கணக்கீடு மட்டுமே. தந்திரமான உயிரினங்கள் தங்களின் உண்மையான பலத்தை விட பல மடங்கு அதிகமான ஆன்மீக ஒளியை வெளிப்படுத்தி எதிரிகளை பயமுறுத்தி விரட்டுமியலும். மீண்டும் கதைக்கு வருவோம். ஆவேசமாக வீசும் இந்த பனிப்புயலில் அந்த பரந்த உலகில் மந்திர உயிரினங்களை கண்டறிய காரினுக்கு இந்த ஆன்மீக ஒளி கண்டறிதல் முறையே சிறந்ததாக இருந்தது. ஆனால் இத்தகைய மோசமான வானிலையில் மந்திர உயிரினங்கள் கூட வெளியேறமாட்டாது. அவை தங்களின் கூடுகளிலேயே முடங்கி கிடக்கும். அந்த கூடுகள் மிகவும் ஆழமாகவோ அல்லது தடிமனாகவோ இருந்தால் மந்திர கண்டறிதல் அங்கும் வேலை செய்யாது. தெற்கு பகுதியில் அதிக உயிரினங்களும் வேட்டையாட அதிக இரைகளும் கிடைப்பதால் காரின் தெற்கு நோக்கி பறந்து கொண்டிருந்தான். அவனது தற்போதைய வலிமைக்கு புராணகால மந்திரவாதிகளை தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்காதவரை இந்த நோவா கண்டத்தில் தன்னால் சுதந்திரமாக உலாவர முடியும் என்று அவன் நம்பினான். எப்படியும் உணவுச் சங்கிலியின் உச்சியில் இருப்பவை டிராகன்கள்தானே. அவன் ஒரு இளம் கால டிராகனின் உண்மையான திறமைகளை காரின் மெல்ல மெல்ல கற்றுக்கொண்டு வருகிறான். மற்ற டிராகன்களை கொண்டிருக்கும்போது வெள்ளை டிராகன்கள் 5 வண்ண டிராகன்களின் அவமானம் என்று கிண்டல் செய்யப்பட்டாலும் ஒரு வளர்ந்த வெள்ளை டிராகன் இந்த கண்டத்தில் ஒரு சக்தி வாய்ந்த மந்திர உயிரினமாக தாராளமாக உலாவர முடியும். எந்த வகையாக இருந்தாலும் ஒரு வளர்ந்த டிராகனை பகைத்துக் கொள்ள எவரும் விரும்ப மாட்டார்கள். காரினின் தற்போதைய உடல் ஒரு இளம் வெள்ளை டிராகனின் நிலையை எட்டிவிட்டது. ஒரு இளம் வெள்ளை டிராகனால் என்னென்ன மந்திரங்களை பயன்படுத்த முடியுமோ அவை அனைத்தையும் அவனாலும் செய்ய முடியும். ஆனால் மற்றவர்களிடமிருந்து அவனை வேறுபடுத்துவது அவனது கால டிராகன் என்ற அடையாளம்தான். அவனது ஒட்டுமொத்த வலிமை இப்போது வடபுலத்து பனி சமவெளியை விட்டு வெளியேறி மற்ற இடங்களில் பேரழிவை உண்டாக்கும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஆனால் இப்போதைக்கு அது தேவையில்லை என்று அவன் கருதினான். வடபுலத்து பனி நிலங்களே அவனது உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வரை அவன் இவ்விடத்தை விட்டு எளிதில் நகரப்போவதில்லை. உக்கிரமான குளிர்காற்றை பயன்படுத்தி குறைந்த ஆற்றலுடன் காரின் வானில் மிதந்து சென்றான். காற்றின் வேகம் அவனது சிறகு சவ்வுகளில் மோதி மெல்லிய ஒலையை எழுப்பியது. கீழே விரிந்திருந்த அந்த முடிவில்லாத வெள்ளை உலகத்தை அவன் கூர்ந்து கவனித்தான். தனக்கு ஏற்ற இரையை தேடி ஒவ்வொரு அங்குலம் நிலத்தையும் அவனது கண்கள் ஆராய்ந்தன. அவன் தெற்கு நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை சற்று உயர்ந்து பனிப்புயலின் தீவிரமும் குறைந்தது. அங்கே பல சாதாரண விலங்குகளையும் சில பெரிய காட்டு விலங்குகளையும் காரின் கண்டான். அங்கு சில கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான உயிரினங்களையும் அவன் பார்த்தான். இவை தனிம ஆற்றலின் தாக்கத்தால் மரபணு மாற்றமடைந்த விசித்திரமான விலங்குகள். இவற்றுக்கு மந்திர சக்திகள் கிடையாது, ஆனால் அசுர பலம் கொண்ட உடல் உண்டு. இவை வழக்கமான விலங்குகளை விட பெரியவை மற்றும் தங்கள் இனத்தின் திறன்களை உச்சக்கட்டத்திற்கு எடுத்துச் செல்பவை. ஒவ்வொரு ஃபெரல் உயிரினமும் ஒரு ஆபத்தான வேட்டைக்காரன். ஆனால் காரினுக்கு அவற்றை வேட்டையாடுவதில் விருப்பமில்லை. இந்த விலங்குகளுக்கு கூர்மையான உணர்வுகளும் அதீத உள்ளுணர்வும் இருப்பதால் அவற்றை வேட்டையாடுவது கடினம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவற்றை பிடிப்பதால் கிடைக்கும் பலன் மிக குறைவு. அவற்றின் உடலில் தனிம ஆற்றல் இல்லாததால் அவற்றை உண்பது சில ராட்சத காட்டெருமைகளை உண்பதற்கு சமமே, தவிர கூடுதல் சத்துக்களை தராது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு கொடூரமான புலியின் தலைக்கு மேலே காரின் பறந்து சென்றான். 10 மீட்டர் நீளம் கொண்ட அந்த தூய வெள்ளை நிற புலி காரினை பார்த்து எச்சரிக்கையுடன் உடல் சிலிர்த்து நின்றது. அது தனது கால்களால் தரையை பலமாக பற்றியபடி எப்போது வேண்டுமானாலும் தாக்க தயாராக இருந்தது. ஆர்க்டிக் சில்வர் டாபி என்று காரின் முணுமுணுத்தான். அந்த புலியின் பிரம்மாண்ட உருவத்தைக் கண்டு சற்றே வியந்தாலும் அவன் பின்திரும்பி பார்க்காமல் முன்னேறினான். பூனை இனத்தை சேர்ந்த இத்தகைய கொடூர விலங்குகளின் இறைச்சி அவ்வளவு சுவையாக இருக்காது. மேலும் இவை மிக கடுமையாக போராடக்கூடியவை. காரினின் இலக்கு மந்திர உயிரினங்கள் மட்டுமே. எனவே இந்த வீணான சண்டைகளில் ஈடுபட அவன் விரும்பவில்லை.
காரினின் டிராகன் சிறகுகள் படபடக்க அவன் மெல்ல பார்வையிலிருந்து மறைந்தபோது அந்த ஆர்க்டிக் சில்வர் டேபி புலி தனது பார்வையை தாழ்த்திக் கொண்டது. அடர்ந்த பனிப்புள் பதுங்கியிருந்த அந்த புலி தனது வருகையை அறியாத ஏதோ ஒரு இரைக்காக பொறுமையுடன் காத்திருக்கத் தொடங்கியது. வானில் காரின் தொடர்ந்து பறந்தபடி தனக்கு ஏற்ற இலக்கை தேடினான். சுமார் 12 நிமிடங்களுக்குப் பிறகு அவனது கண்கள் பிரகாசித்தன. முகத்தில் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. பனிப்புயலுக்கு இடையே சில பிரகாசமான மந்திரப் பொறிகள் மின்னுவதை அவன் கவனித்தான். அவன் தனது தலையை திருப்பி பார்த்தபோது அவனது பார்வையில் ஒரு பிரம்மாண்டமான தூய வெள்ளை நிற ஆர்க்டிக் கரடி தென்பட்டது. எஃகு ஊசிகளைப் போன்ற ரோமங்களுடன் தசைப்பிடிப்புள்ள உடலை கொண்ட அந்த பெரிய கரடி எதையோ பாதுகாப்பது போல பனிப்புயலுக்குள் கவனமாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆர்க்டிக் கரடி. அதை கண்டவுடன் லேடி ஒயிட் டிராகன் தனக்கும் தனது உடன்பிறப்புகளுக்கும் முதன்முதலாக கொண்டு வந்து கொடுத்த உணவின் நினைவு காரினுக்கு வந்தது. அதுதான் அவன் சுவைத்த முதல் மந்திர உயிரின உணவு என்பதால் அவனது மனதில் அது ஆழமாக பதிந்திருந்தது. ஆர்க்டிக் கரடியின் உணவு, அதிலும் குறிப்பாக மெல்ல மெல்ல சுவைக்கக்கூடிய அதன் சுவையான பெரிய பாதங்கள் மறக்க முடியாதவை. அதை நினைத்த மாத்திரத்திலேயே காரினுக்கு எச்சில் ஊறியது. பசி வயிற்றை கிள்ளியது. அவன் பார்த்த இந்த கரடி அன்று அவனது தாய் கொண்டு வந்த கரடியை விட பெரியதாக இருந்தது. அந்த கனமான கரடி நிமிர்ந்து நின்றால் சுமார் 9 மீட்டர் உயரம் இருக்கும். 12 மீட்டர் நீளம் கொண்ட அவனது உருவத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் அந்த அசுரக் கரடி காட்சியளித்தது. காரினின் உடல் நீளம் 12 மீட்டர் என்றாலும் அதில் அவனது நீண்ட வாலும் கழுத்தும் பெரும் பகுதியை ஆக்கிரமித்திருந்தன. அவன் 4 கால்களிலும் நின்றால் அவனது தோல் உயரம் சுமார் 2.5 மீட்டராக இருக்கும். ஆனால் அவன் நிமிர்ந்து நின்றால் அவனது மொத்த நீளத்தில் பாதியளவு, அதாவது 6 மீட்டருக்கும் மேலான உயரத்தை கொண்டிருப்பான். எனது புதிய ஆற்றல்களை சோதித்து பார்க்க இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்த ஆர்க்டிக் காட்டுக்கரடி பனிச்சமவெளியின் உணவுச் சங்கிலியில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. இதன் அசுர பலமும் மந்திரம் போன்ற சக்திகளும் இதற்கு எதிரிகளே இல்லை என்ற நிலையை உருவாக்கியிருந்தன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக டிராகன்கள் மட்டுமே இதற்கு பெரும் அச்சுறுத்தல். காரின் அந்த கரடியை கவனித்த அதே நேரத்தில் கரடியும் காரினை கவனித்துவிட்டது. இதன் முரட்டுத்தனமான சுபாவத்தினாலேயே இதை காட்டுக்கரடி என்று அழைக்கப்படுகிறது. இது எப்போதும் சண்டையிட காத்திருக்கும் ஒரு இனம். ஆனால் காரினை பார்த்ததும் அது உடனடியாக தாக்காமல் எச்சரிக்கை விடுவதைப் போல ஒரு தாழ்ந்த குரலில் கர்ஜித்தது. அந்த கர்ஜனை ஊளையிடும் காற்றையும் கிழித்து கொண்டு காரினின் காதுகளை தெளிவாக எத்தியது. காரின் தயங்கவில்லை. தனது பார்வையை அந்த கரடியின் மீது நிலைநிறுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி ஆழமாக மூச்சை உள்ளிழுத்தான். அவன் தனது கால மந்திரத்தை ஏவினான். அவனை சுற்றியிருந்த நேரத்தின் ஓட்டம் பல மடங்கு அதிகரித்தது. வேகமுறை 5 மடங்கு விரைவு. அவனது டிராகன் சிறகுகள் திடீரென பலமாக படபடக்க காரினின் உடல் ஒரு வெண்ணிற மின்னலாக மாறி பனிப்புயலை ஊடுருவி பாய்ந்தது. சுழலடிக்கும் பனிப்புயலை ஒரு நேர்கோடு போல கிழித்து கொண்டு காரின் அந்த கரடியின் மீது அதீத வேகத்தில் பாய்ந்தான். சாதாரண கண்களுக்கு 5 மடங்கு வேகத்தில் பறக்கும் காரினின் நிழல் கூட தெரியாது. அந்த வேகம் காரினை ஒரு துப்பாக்கியில் வெளியேறிய ராட்சத டிராகன் வடிவ துப்பாக்கி தோட்டாவாக மாற்றியிருந்தது. அந்த பனிப்புயல் கரடிக்கு அதிவேக பார்வைத்திறன் கிடையாது. ஆனால் ஒரு சிறந்த மந்திர உயிரினம் என்பதால் அதன் கூர்மையான உள்ளுணர்வு கடைசி வினாடியில் காரினின் உருவத்தை கண்டறிந்தது. இருந்தாலும் தற்காத்து கொள்ள அது மிக தாமதமான நேரம். காரினின் கூர்மையான டிராகன் நகங்கள் ஏற்கனவே அதன் மிக அருகில் வந்துவிட்டன. அவனது நகங்கள் கரடியின் தோள்பட்டையை துளைத்து ரோமங்களையும் தசைகளையும் கிழித்து கொண்டு எலும்பு வரை சென்றன. காரினின் தோள்பட்டை மோதிய வேகத்தில் கரடியின் உடல் காற்றில் தூக்கி வீசப்பட்டு 100கணக்கான மீட்டர்கள் பின்னோக்கி சென்றது. பனி படர்ந்த தரையில் அது ஒரு நீண்ட வடுவை ஏற்படுத்தியது. கரடி வலியால் அலறி துடித்தது. சற்று நேரத்தில் தன்னை சமாளித்துக் கொண்ட அந்த புயல் கரடி தனது நகங்களை உயர்த்தி காரினை தாக்குவதற்கு பதிலாக ஆவேசத்துடன் தரையை பலமாக அறைந்தது. அந்த வினாடியில் தரையிலிருந்து பெருமளவான தனிம ஆற்றல் ஒரு எரிமலை வெடிப்பது போல திரண்டு எழுந்தது. சடசடவென சத்தம் கேட்டது. அந்த கரடியின் உடலை மையமாக வைத்து தரையிலிருந்து திடீரென 10 மீட்டருக்கும் மேலான தடிப்பான பனி ஈட்டிகள் சீறிக்கொண்டு மேலே எழுந்தன. அந்த பனி ஈட்டிகள் காற்றை கிழித்து கொண்டு காரினின் உடலை நோக்கி பாய்ந்தன. அவற்றில் சில ஈட்டிகள் காரினின் டிராகன் செதில்களில் மோதி உலோகம் மோதுவது போன்ற டங் என்ற சத்தத்துடன் உடைந்தன. அதே சமயம்
காரின் தனது நகங்களை எடுத்துக்கொண்டு அந்த பனிம ஆற்றல் வெடித்து கிளம்பிய இடத்திலிருந்து விரைவாக விலகிச் சென்றான். அவனது தற்காப்பு திறன் மிகவும் வலுவாக இருந்தது. ஈட்டிகள் மோதிய செதில்களில் சில விரிசல்கள் மட்டுமே விழுந்தன, அவை உடையவில்லை. இருப்பினும் அவனது சிறகுகள் சற்றே மென்மையானவை என்பதால் அங்கே காயம்படுவது புத்திசாலித்தனமல்ல. பிடியிலிருந்து தப்பிய அந்த பனிப்புயல் கரடி ஆவேசத்துடன் எழுந்து நின்று காரினை பார்த்து கர்ஜித்தது. ஆனால் அதன் தோள்பட்டையிலிருந்து வழிந்த ரத்தம் அந்த கர்ஜனையை ஒரு பலமான தாக்குதலாக காட்டாமல் வெறும் வெற்று மிரட்டலாகவே மாற்றியது. காரின் சற்றே புருவத்தைச் சுருக்கினான். தனது தற்போதைய வலிமையை தானே குறைவாக மதிப்பிட்டு விட்டதாக அவன் நினைத்தான். ஒரு கால டிராகனின் பிறவித்திறன் அசாத்தியமானது. தற்போதுள்ள 5 மடங்கு கால வேகத்தை வைத்தே தன்னால் பல வலிமையான மந்திர உயிரினங்களை நசுக்கிவிட முடியும் என்று அவன் நம்பினான். அவனது புதிய கால ஆற்றல்கள் எதிரிகளை எளிதில் கையாள உதவும். காரின் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த கரடியால் சும்மாவிருக்க முடியவில்லை. தனது காயங்களை பொருட்படுத்தாமல் அது காரினை நோக்கி ஓடிவரத் தொடங்கியது. அதன் உடல் முழுவதும் ஒரு தடிமனான பனிக்கவசம் ஐஸ் ஆர்மர் உருவானது. அத்துடன் கரடியின் மூட்டுகளில் கூர்மையான பனிமுட்கள் முளைக்க அது ஒரு கவச வாகனம் போல காரினை நோக்கி நேராக சீறியது. காரின் சற்றே வியப்படைந்தான். தான் ஒரு வலிமையான எதிரி என்று தெரிந்தும் அந்த கரடி தப்பித்துப் போக நினைக்காமல் மோதத் துணிந்தது. கரடி இனம் என்றாலே அதன் குணமே ஆக்ரோஷம்தான் போலிருக்கிறது. தப்பிப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவன் நினைத்தான். சரி, எனது புதிய ஆற்றலை சோதித்து பார்ப்போம். அது ஒரு சாதாரண கரடிக்கு அதிகம் என்று தோன்றினாலும் காரின் அங்கிருந்து நகரவில்லை. அவன் தனது சிறகுகளை மடக்கிக் கொண்டு ஆகாயத்திலிருந்து தரையிறங்கி கரடி வரும் பாதையிலேயே நின்றான். பல டன் எடையுள்ள அந்த கரடி முழு வேகத்தில் ஓடி வந்தபோது ஒவ்வொரு அடியிலும் தரை அதிர்ந்தது. ஆழமான கால் தடங்கள் பதிந்தன. அதன் வேகம் யாராலும் தடுக்க முடியாதது போல தெரிந்தது. நேரம் மெல்ல நகர்ந்தது. இன்னும் சில வினாடிகளில் அந்த கரடி தனது பாதத்தை உயர்த்தி காரினை சுற்றியுள்ள 20 மீட்டர் எல்லைக்குள் நுழைந்தபோது ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. காரின் தனது கவனத்தை ஒருமுகப்படுத்தினான். அவனது பார்வை கூர்மையாகவும் முகம் தீவிரமாகவும் மாறியது. அடுத்த கணமே காரினின் உடலிலிருந்து கண்ணுக்கு தெரியாத உணர முடியாத ஒரு அலை சீறி பாய்ந்து அந்த கரடியையும் 20 மீட்டர் விட்டம் கொண்ட அந்த பகுதி முழுவதையும் சூழ்ந்தது. அந்த எல்லைக்குள் காலமே உறைந்து போனது போல தோன்றியது. யாரோ ஒரு பாஸ் பட்டனை அழுத்தியது போல அனைத்தும் அப்படியே நின்றன. காரினை தவிர மற்ற எல்லாமே அசைவற்று போன. காற்றில் மிதந்த பனித்துகள்கள், குளிர்ந்த காற்று, பனிப்படிகங்கள், ஓசை, ஏன் அந்த கரடியின் வாயிலிருந்து கிளம்பிய ஆவி கூட அப்படியே உறைந்து நின்றது. அந்த பனிப்புயல் கரடி ஒரு சிலை போல நின்றது. அந்த 20 மீட்டர் எல்லைக்கு வெளியே பனிப்பொழிவு தொடர்ந்தது. காற்று ஊளையிட்டது. 2 வெவ்வேறு உலகங்கள் மோதுவது போல அந்த எல்லைக்கோடு காட்சியளித்தது. கால உறைநிலை எல்லைக்குள் நுழைந்த பனித்துகள்கள் அனைத்தும் அப்படியே காற்றில் நின்றதால் அந்த எல்லையை சுற்றி ஒரு வெண்மை நிற சுவர் போல பனி குவியத் தொடங்கியது. இதுதான் காரினின் அந்த அசாத்தியமான ஆற்றல், காலத்தை நிறுத்துதல். இந்த திறனை காரின் செயற்படுத்தும்போது அவனது கால ஆற்றல் ஒரு அணை உடைந்தது போல மிக வேகமாக செலவானது. அவனது மந்திர சக்தியும் இதற்கு தேவைப்பட்டது. அவன் சிறிதும் தாமதிக்கவில்லை. காலமே உறைந்து நின்ற அந்த வினாடிகளில் தனது வாயை திறந்து மிக உக்கிரமான பனிமூச்சு காற்றை, ஐசி டிராகன் பிரத்தை நேரடியாக அந்த புயல் கரடியின் மீது பாய்ச்சினான். அசைவற்ற நிலையில் இருந்த அந்த கரடி ஒரு சுலபமான இலக்கானது. மிக அருகிலிருந்து காரின் உமிழ்ந்த அந்த பனிமூச்சு காற்று கரடியின் உடல் முழுவதையும் உறைய வைத்தது. இந்த தாக்குதலை செய்யும்போது காரினின் ஆற்றல் இன்னும் வேகமாக தீரத் தொடங்கியது. இது மிகப்பெரிய சக்தி, ஆனால் அதிக ஆற்றலை உறிஞ்சுகிறது என்று உணர்ந்த காரின் இடனடியாக கால உறை நிலையை திரும்பப் பெற்றான். அடுத்த கணமே அந்த சிறிய பகுதியில் மீண்டும் காற்றின் ஓசை கேட்டது. பனிப்பொழிவு இயல்பு நிலைக்கு திரும்பியது. என்ன நடந்தது என்றே தெரியாமல் அந்த கரடியின் உயிர் அதன் உறைந்த உடலுக்குள் அடங்கியது. அதன் சிந்தனை திறன் அழிந்து சில நிமிடங்களில் அது முழுமையாக இறந்து போனது. தனக்கு மரணம் நெருங்குகிறது என்பதை கூட உணர முடியாத அளவுக்கு இது ஒரு வலியற்ற மரணம். ஏனெனில் அந்த கரடியின் உணர்வு காரினை நெருங்கிய அந்த வினாடியிலே நின்றுவிட்டிருந்தது. எனக்கு இன்னும் 2 வயதுதான் ஆகிறது. கால உறைநிலையின் வரம்பு 20 மீட்டர் விட்டம் கொண்டது. ஒருவேளை ஒவ்வொரு வயதுக்கும் 10 மீட்டர் வீதம் இந்த எல்லை விரிவடையக்கூடும் என்று காரின் கணக்கிட்டான். துரதிர்ஷ்டவசமாக இப்போதைக்கு அவனால் ஒரு குறிப்பிட்ட இலக்கை மட்டும் தூரத்திலிருந்து உறைய வைக்க முடியாது. அவனை சுற்றியுள்ள பகுதியை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். எதிர்காலத்தில் அதுவும் சாத்தியமாகலாம் என்று அவன் ஆழ்ந்து சிந்தித்தான்.
மர்மமான முறையில் இறந்து கிடந்த அந்த ஆர்க்டிக் கரடியை அவன் உற்று நோக்கினான். காலத்தை நிறுத்துவதற்கு செலவாகும் ஆற்றல் அவனது காலத்தை கிழிக்கும் மூச்சுக்காற்று தாக்குதலை விட அதிகமாக இருந்தது. ஆனால் இதன் பலன் அசாத்தியமானது. எதிரி இந்த எல்லைக்குள் சிக்கிக் கொண்டால் காரினின் ஆற்றல் தீரும் வரை அவன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இது ஒரு போரின் முடிவையே மாற்றக்கூடிய பேராற்றல். லேடி ஒயிட் டிராகன், நான் விரைவில் உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று காரின் முணுமுணுத்தான். அவனது முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகை அரும்பியது. 5 மடங்கு வேகம் மற்றும் கால உரைநிலை இரண்டையும் அனுபவித்த பிறகு இன்னும் முழு வளர்ச்சியடையாத அந்த இளம் வெள்ளை டிராகன் பெண்ணால் அவனது மாதாய் இனி தன்னை தோற்கடிக்க முடியாது என்று காரின் உறுதியாக நம்பினான். அவன் மெல்ல அந்த கரடியின் நோக்கி நடந்தான். காரின் தனது உணவை ரசித்து உண்ணத் தயாரான அந்த வேளையில் பனிப்புயலின் இரைச்சலுக்கு இடையில் 2 மெல்லிய முனங்கல்கள் அவனது கவனத்தை ஈர்த்தன. அவன் ஒரு கணம் நின்றான். பிறகு தனது தலையை திருப்பி பார்த்தான். காரின் அந்த கரடியை மோதி தள்ளிய அந்த இடத்தில் பனிப்புயலில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த 2 குட்டி கரடிகள் தெரிந்தன. அவற்றின் கண்கள் கூட இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை. அந்த குளிரில் நடுங்கியபடி அவை பரிதாபமாக முணங்கின. அவற்றின் சுமார் ஒரு தெருநாயின் அளவில் இருந்த அந்த 2 குட்டிகளும் கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தன. இதை பார்த்ததும் காரின் புருவத்தை நறுக்கினான். இப்போதுதான் அந்த ஆர்க்டிக் கரடியின் விசித்திரமான நடத்தைக்கான காரணம் அவனுக்கு புரிந்தது. எவ்வளவு ஆக்ரோஷமான சுபாவம் கொண்டதாக இருந்தாலும் உயிர் பிழைப்பதற்கான உள்ளுணர்வு எல்லா விலங்குகளுக்கும் இருக்கும். ஆனால் அந்த கரடி தப்பிக்க நினைக்காமல் காரினை நோக்கி ஆவேசமாக பாய்ந்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும், அந்த குட்டிகள். காரின் நின்றிருந்த இடம் தாய்க்கும் குட்டிகளுக்கும் இடையில் இருந்ததால் தன் குட்டிகளை காப்பாற்ற அது உயிரை பணயம் வைத்து போராடியிருக்கிறது. இதை நினைத்தபோது காரினுக்கு தனது இரக்கமற்ற வெள்ளை டிராகன் தாயின் நினைவு வந்தது. இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் அவளாக இருந்தால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள குட்டிகளை அப்படியே விட்டுவிட்டு சற்றும் யோசிக்காமல் பறந்து போயிருப்பாள். தீய டிராகன்களுக்கு இடையே பாசம் என்பது எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்று அவன் தனக்குள் கூறிக்கொண்டு தலையை ஆட்டினான். காரின் அந்த 2 கரடி குட்டிகளையும் நெருங்கினான். தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து வெளியிலிருந்து வீசிய பனிப்புயலையும் கடும் காற்றையும் தடுத்து அந்த குட்டிகளுக்கு ஒரு கதகதப்பான சூழலை உருவாக்கினான். அறிவு முதிராத அந்த 2 குட்டிகளும் தரையில் தவழ்ந்து பனியை தோண்டி மெல்ல மெல்ல நகர்ந்து காரினின் காலடியில் வந்து தஞ்சமடைந்தன. ஆர்க்டிக் கரடி குட்டிகள் அவ்வளவு புத்திசாலிகள் அல்ல. அவை சிறிய டைனோசர்களைப் போன்றவை. இவற்றை எளிதாக வளர்க்க முடியும். ஒருவேளை இவற்றை இப்போதே உண்டால் கூட இதில் பெரிய அளவில் இறைச்சி இருக்கப் போவதில்லை. காரின் அந்த 2 குட்டிகளையும் மென்மையாக தூக்கினான். அதே சமயம் தனது பின்கால்களால் உறைந்து கிடந்த பெரிய கரடியின் உடலை இறுகப் பற்றிக் கொண்டான். தனது சிறகுகளை பலமாக அடித்து அவன் ஓகர் பள்ளத்தாக்கை நோக்கி பறக்கத் தொடங்கினான். காரினிடம் வெப்பத்தை உருவாக்கும் மந்திரங்கள் எதுவும் இல்லை. எனவே அந்த குட்டிகள் நீண்ட நேரம் இந்த பணியில் இருந்தால் அவற்றின் மெல்லிய ரோமங்களால் குளிரை தாங்க முடியாமல் அவை இறந்துவிடும். ஓகர் பள்ளத்தாக்கில் வீடுகளும் நெருப்பு மூட்டப்பட்ட இடங்களும் இருப்பதால் அங்கே குட்டிகளை விடுவது பாதுகாப்பானது என்று அவன் கருதினான். அதோடு தனது புதிய டிராகன் கூட்டின் வேலைப்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது என்பதையும் அவன் பார்க்க விரும்பினான். சிறிது நேரத்திற்கு பிறகு உக்கிரமான பனிப்புயலை கிழித்துக் கொண்டு காரின் ஓகர் பள்ளத்தாக்கை வந்தடைந்தான். பொதுவாக இந்த பள்ளத்தாக்கின் பனித்துவமான அமைத்து காற்றையும் பனியையும் தடுத்துவிடும். ஆனால் இப்போது வீசும் பனிப்புயல் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கொடூரமானது. எனவே பள்ளத்தாக்கின் இயற்கை அரண்களையும் மீறி பனி அங்கே நிலப்பரப்பை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தது. வெளியே படுத்து உறங்க விரும்பும் ஓகர்கள் இப்போது யாரும் வெளியே தெரியவில்லை. அனைவரும் தங்கள் வீடுகளுக்குள் முடங்கியிருந்தனர். வடபுலத்து ஓகர்கள் கடும் குளிரை தாங்கும் வகையில் பரிணாமமடைந்திருந்தாலும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த பனிப்புயலில் அவர்கள் சிக்கினால் உறைந்து இறக்க நேரிடும். இருப்பினும் 5 ஓகர்கள் மட்டும் இந்த அடர் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் வெளியே அமர்ந்திருந்தனர். அவர்கள் வழக்கமான ஓகர்களை விட பல மடங்கு உயரத்தில் இருந்தனர். ஓகர் இனத்திற்கே உரிய உயர எல்லையை அவர்கள் தாண்டியிருந்தனர். அவர்களில் மிக வலிமையான ஒருவன் 3.5 மீட்டர் உயரத்தில் அசுரத்தனமாக தெரிந்தான். அவன் மற்றவர்கள் அனைவரும் 3 மீட்டருக்கும் அதிக உயரத்தில் இருந்தனர். ஒரு தேர்ந்த உடல்வாக்கு கொண்ட வீரர்களைப் போல கட்டுமஸ்தாக இருந்த அவர்கள் இந்த பனிப்புயலை கண்டு சற்றும் அஞ்சவில்லை. அவர்களின் பிரம்மாண்டமான உருவத்தை தவிர உடல் முழுவதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறிக் கிடந்த வெள்ளி நிற செதில்கள் காரினின் கவனத்தை ஈர்த்தன. அந்த செதில்கள் லேசான குளிரை உமிழக்கூடியவையாக இருந்தன. அவை டிராகன் செதில்களைப் போல தெரிந்தாலும் அத்தனை வலிமையானவை அல்ல. இருப்பினும் சாதாரண தோலை விட மிகவும் உறுதியானவை. காரின் ஓகர் பள்ளத்தாக்கை நெருங்கியதும் அந்த ஓகர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் நிமிர்ந்து பார்த்தனர். பனிப்புயலை கிழித்துக் கொண்டு ஒரு நிழலுருவம் இறங்கி வருவதைக் கண்ட அவர்கள் அது தங்களின் எஜமான் என்பதை உணர்ந்தனர்.
காரின் கீழே இருந்த அந்த விசித்திரமான ஓகர்களை பார்த்தான். அவர்களின் இரத்தத்தில் ஓடும் தனது ஆற்றலை அவனால் உடனடியாக உணர முடிந்தது. டிராகன் ரத்தம் கலந்த ஓகர்கள் இப்படித்தான் இருப்பார்களா? டிராகன்களின் மரபொழி அறிவில் இத்தகைய ஓகர்களைப் பற்றிய குறிப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் அவர்களின் அசுத வளர்ச்சியை பார்த்தாலே இரத்தமாற்றத்திற்குப் பிறகு அவர்கள் பல மடங்கு வலிமையடைந்திருப்பது தெளிவாக தெரிகிறது. அவர்களின் உடலுக்குள் தனிம ஒளி இரத்தத்தோடு பாய்ந்து கொண்டிருந்தது. இதன் மூலம் அவர்கள் இப்போது மந்திரங்களை பயன்படுத்தும் திறன் கொண்ட மந்திர உயிரினங்களாக மாறிவிட்டனர் என்பதை காரின் அறிந்து கொண்டான். அவர்களிலேயே மிக பெரிய உருவத்துடன் இருந்த அந்த ஓகர் பழைய யூகா த போன் பிரேக்கரை சற்றே நினைவு ஊட்டியது. அதே சமயம் யூகா தனது தலையை தாழ்த்தி மரியாதையுடன் தனது தலையை தாழ்த்தி, வாழ்த்துக்கள் எஜமானரே, உங்கள் நீண்ட உறக்கத்திலிருந்து நீங்கள் விழித்தெழுந்ததைக் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். முன்பை விட இப்போது நீங்கள் இன்னும் பல மடங்கு ஆற்றல் வாய்ந்தவராக தெரிகிறீர்கள் என்றான். காரின் எதுவும் கேட்கும் முன்பே சமயோசிதமாக புரிந்து கொண்ட யூகா தொடர்ந்தான். உங்கள் புதிய டிராகன் கூடு ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. இப்போதே உங்களை அங்கே அழைத்து செல்லட்டுமா? காரின் தனது தலையை மெதுவாக அசைத்து மறுத்துவிட்டு தனது டிராகன் நகங்களிலிருந்து அந்த இளம் ஆர்டிக் கரடிகளை கீழே இறக்கிவிட்டான். அந்த குட்டிகள் தரையில் விழுந்ததும் குளிரால் நடுங்கி மன்று மெல்லிய ஓசையை எழுப்பின. இந்த சிறியவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்கள், அவை உறைந்து செத்துவிடக்கூடாது என்று கட்டளையிட்டான். காரினின் கட்டளையை கேட்டதும் ஒரு டிராகன் ஓகர் உடனடியாக முன்வந்து அந்த குட்டிகளை தூக்கிக் கொண்டு கதகதப்பான அறைக்குள் சென்றான். பின்னர் பால் கொடுக்கும் நிலையில் இருந்த ஒரு பெண் ஓகரை தேடி பிடித்து அந்த குட்டிகளுக்கு உணவளிக்க ஏற்பாடு செய்தான். இந்த நேரத்தில் காரின் தான் வேட்டையாடி வந்த அந்த முழு பெரிய ஆர்டிக் கரடியையும் உண்ணத் தொடங்கினான். அந்த கரடியின் இறைச்சி மிகவும் சுவையாகவும் பல அடுக்குகள் கொண்ட மணமாகவும் இருந்தது. நரநரக்கும் பனிக்கரிசல்களுடன் சேர்த்து அந்த இறைச்சியை சுவித்தபோது காரினின் முகத்தில் ஒரு திருப்தியான உணர்வு தெரிந்தது. அவன் அதன் தோல், எலும்பு என எதையும் மிச்சம் வைக்காமல் அனைத்தையும் வேக வேகமாக தின்று முடித்தான். தனிம ஆற்றல் செறிந்த அந்த இரத்தமும் இறைச்சியும் காரினுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தன. நீண்ட நாட்களாக அவனை வாட்டி வருத்திய அந்த தீராத பசி ஒரு வழியாக இப்போது அடங்கியது. அந்த ஆர்டிக் கரடியை சாப்பிட்டு முடித்த பிறகு, கரடியை உண்டு முடித்த பின் தனது புதிய டிராகன் கூட்டை பார்க்க யுகாவிடம் காரின் விருப்பம் தெரிவித்தான். வழியில் செல்லும்போது காரின் ஒரு கேள்வியை கேட்டான். டிராகன் ரத்தம் மாற்றப்பட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் புதிய திறன்கள் கைவரப்பெற்றனவா? யுகா உடனடியாக பதிலளித்தான். எஜமானரே, உங்கள் இரத்தத்தின் வீரியம் அசாத்தியமானது. அது எனக்கும் மற்ற 4 ஓகர்களுக்கும் பணிமந்திரங்களை கட்டுப்படுத்தும் ஆற்றலை வழங்கியுள்ளது. காரின் அந்த ஓகர்களை ஒரு கணம் உற்று நோக்கிவிட்டு, வேறேதேனும் திறன்கள் உண்டா என்று கேட்டான். யுகா சற்று தயங்கிவிட்டு, இல்லை எஜமானரே, அவ்வளவுதான் என்று உண்மையை சொன்னான். காரின் தனது பார்வையை திருப்பிக் கொண்டான். மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. டிராகன் இரத்த மாற்றம் இப்போதைக்கு வெள்ளை டிராகன் இரத்தத்திற்குரிய பண்புகளை மட்டுமே அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இருப்பினும் தனது கால டிராகன், அதாவது டைம் டிராகன் உடலமைப்பின் தாக்கத்தால் அவர்களுக்கு கிடைத்துள்ள வெள்ளை டிராகன் இரத்தம் சாதாரணமானதை விட அதிக வலிமை கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். சில நிமிடங்களுக்குப் பிறகு ஓகன்கள் கட்டிய அந்த டிராகன் கூட்டை காரின் அடைந்தான். பள்ளத்தாக்கின் சுற்றுச்சுவர் ஓரத்தில் கற்களால் ஆன ஒரு குகை போன்ற அமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டிருந்தது. பள்ளத்தாக்கு சுவர்களின் உயரம் குறைவாக இருந்ததால் அந்த புதிய கூடு தரையிலிருந்து சுமார் 50 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு டிராகனுக்கு சாதாரணமான உயரமே. எஜமானரே, இதுதான் உங்கள் டிராகன் கூடு என்று யுகா சற்றே நடுக்கத்துடன் கூறினான். காரின் மெல்ல தலையசைத்தான். தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து தரையிலிருந்து விடுபட்டு உயிரே எழும்பினான். அவன் காற்றில் எழும்பி அந்த புதிய கூட்டுக்குள் பறந்து சென்றான். வளைந்து நெழிந்து சென்ற அந்த குகைப்பாதையின் உட்புறச் சுவர்கள் முழுவதும் பனிப்படிகளால் மூடப்பட்டிருந்தன. இது அந்த இடத்தை பிரகாசமாக்கியதுடன் ஒரு வளர்ந்த வெள்ளை டிராகன் தாராளமாக நடமாடும் அளவுக்கு அகலமாகவும் இருந்தது. அதன் ஆழமான உட்பகுதியில் பனிப்படிகளால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படுக்கை இருந்தது. யுகா இந்த கூட்டை காரினின் அறிவுறுத்தலின்படியே கட்டியிருந்தான். எனவே இது இடவமைப்பிலும் வடிவத்திலும் லேடி ஒயிட் டிராகனின் கூட்டை போன்றே இருந்தது. ஆற்றின் அடியிலிருந்த டிராகன் கூடு வெறும் தற்காலிக மறைவிடமாக மட்டுமே இருந்தது. அது காரினுக்கு பிடித்தமான இடமல்ல. ஒருவேளை தான் மிகவும் பலவீனமாக இருந்த காலத்தை தனது தாயின் குகையில் கழித்ததால் என்னவோ, செங்குத்தான மலைச்சுவர்களில் கட்டப்பட்ட இத்தகைய குகை போன்ற கூடுகளின் மீது அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆனால் இந்த நகல் கூடு இனி அவனுக்கு தேவைப்படாது என்றே தோன்றியது. இது மிகவும் தாழ்வான உயரத்தில் இருந்ததால் இங்கிருந்து பார்த்தால் வடபுலத்து பனிச்சமவெளியின் பரந்த காட்சி தெளிவாக தெரியவில்லை. தனது நீண்ட உறக்கத்திற்கு முன்பு தனது பலம் இவ்வளவு தூரம் அதிகரிக்கும் என்று காரின் எதிர்பார்க்கவில்லை.
வெள்ளை டிராகன் தாய் தனக்கு ஈடாக மாட்டாள் என்று அன்றே தெரிந்திருந்தால் அவன் ஓகர்களை வைத்து கூடுகட்டச் சொல்லி இருக்க மாட்டான். காரணம் மிகவும் எளிது. அவன் நேரடியாக தனது தாயின் கூட்டை ஆக்கிரமித்து அவளை அங்கிருந்து விரட்டியிருப்பான். அன்று எந்தவித இரக்கமும் இன்றி நீ என்னை கூட்டிலிருந்து வெளியே துரத்தியபோது ஒருவேளை இதை என்று காரின் தனக்குள் நினைத்து கொண்டான். அதே சமயம் பனிச்சிகரத்தின் டிராகன் கூட்டில் தனது 3 குட்டிகளை பொறுமையின்றி கவனித்துக் கொண்டிருந்த வெள்ளை டிராகன் தாய் திடீரென சந்தேகத்துடன் தலையை திருப்பிச் சுற்றிலும் பார்த்தாள். ஏதோ ஒரு இனம் புரியாத கெட்ட சகுனம் அவளுக்கு தோன்றியது. டிராகன்களின் உள்ளுணர்வு பொதுவாக மிகவும் துல்லியமானது. இது அவளை எரிச்சலடையச் செய்தது. குகைக்குள் அங்குமுங்கும் அலைந்து ஒருவித அமைதி நிலைக்கு ஆளானாள். தன்னை பற்றி தனது தாய் என்ன நினைக்கிறார் என்பது காரினுக்கு தெரியவில்லை. காரின் அந்த பனிப்படிகளால் செய்யப்பட்ட படுக்கையை நோக்கி நடந்து சென்று படுத்துக்கொண்டான். தனது நீண்ட வாலை சுருட்டி தலைக்கு ஒரு தலையணையைப் போல வைத்துக் கொண்டான். சிறகுகளை விரித்து தனது உடலை ஒரு போர்வை போல போர்த்தி கொண்டான். ஒரு சிறிய மூடிய அறை போன்ற சூழலை உருவாக்கினான். வெளியே வீசும் புயலின் ஓசை அவனுக்கு ஒரு மெல்லிய தாலாட்டு போல இருந்தது. ஒரு சிறு தூக்கம் போட காரின் முடிவு செய்தான். ஒரு பெரிய பூனை போல சுருண்டு படுக்கும் இந்த நிலைதான் அவனுக்கு மிகவும் பிடித்தமானது. நான் விழித்தெழும்போது வெள்ளை டிராகன் தாய்க்கு தொல்லை கொடுக்கும் நேரம் வந்துவிடும் என்று எண்ணபடி அவன் கண்களை மூடினான். 3 நாட்களுக்குப் பிறகு அவன் விழித்தான். காரின் தனது உடலை நெழிந்து சோம்பல் முறித்து ஒரு நீண்ட கொட்டாவியை விட்டான். பிறகு தான் கொண்டு வந்த அந்த 2 ஆர்க்டிக் கரடி குட்டிகள் எப்படி இருக்கின்றன என்று பார்க்க முடிவு செய்தான். அவற்றை ஓகர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தாலும் தாயை பிரிந்த அந்த குட்டிகள் இந்த புதிய சூழலுக்கு பழகவில்லை என்றால் அவை இறந்து போகவும் வாய்ப்புண்டு. காரின் தனது டிராகன் கூட்டின் விளிம்பிற்கு வந்து அங்கிருந்து பறந்து செல்ல தயாரானபோது திடீரென காலத்தின் ஆற்றலில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்தான். அவன் ஒரு கணம் அப்படியே உறைந்து போனான். ஆச்சரியத்துடன் சுற்றிலும் பார்த்த அவனது கண்கள் கண்ணுக்கு புலனாத அந்த மாயாஜால கால நதியை கண்டன. பொதுவாக கால நதி எவ்வித அலைகளும் இன்றி அமைதியாகவே ஓடும். ஆனால் இப்போது காரினுக்கு மிக அருகாமையில் அந்த நதியில் தெளிவான அலைகளும் சுழல்களும் தோன்றின. ஏதோ ஒரு வலிமையான சக்தி காலத்தின் நீரை தட்டி எழுப்பியது போல இருந்தது. என்ன நடக்கிறது இங்கே என்று காரின் உடனடியாக எச்சரிக்கை அடைந்தான். அந்த அலைகளை உற்று நோக்கியபடி எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாரானான். ஒரு வினாடிக்குப் பிறகு காலத்தின் அலைகள் மெல்ல மாறி ஒரு கண்ணாடியைப் போல காட்சியளித்தன. அதில் தெரிந்த பிம்பத்தை பார்த்த காரினின் முகம் அதிர்ச்சியில் மாறியது. குகையின் நுழைவாயிலில் ஒரு இளம் டிராகன் படுத்திருந்தது. அது தன்னை நோக்கி ஆக்ரோஷமாக வரும் ஒரு டிராகன் லேடியை மிகுந்த பயத்துடனும் அவசரத்துடனும் பார்த்து கொண்டிருந்தது. அந்த வினாடியில் அந்த இளம் டிராகனிடமிருந்து ஒரு தவிப்பான அபயக்குரல் காரினுக்கு கேட்டது. அது தன்னிடம் உதவி கேட்பது போல அவனுக்கு தோன்றியது. இது என்னிடமிருந்து காலத்தின் ஆற்றலை கடன் வாங்க முயல்கிறதா? காரினின் மனதில் ஒரு பொறி தட்டியது. ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருந்த அந்த இளம் டிராகன் ஆழ்மனதின் தூண்டுதலால் ஒரு கால டிராகனின் சக்தியை பயன்படுத்தி தனது எதிர்கால சுயத்திடம் உதவி கோரியிருக்கிறது. இதுவே காரினுக்கு பெரிய ஆச்சரியம்தான். ஆனால் அவனை அதைவிட பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஷயம் வேறொன்று.